ஒரு படம் வந்து திரைக்கு வருது அப்படின்னா கிரிட்டிக்கலி அக்ளைம்டா இருந்தது அப்படின்னா மக்களிடையே போய் சேர்றதுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். ஆனா இந்த படம் கிரிட்டிக்கலியும் அக்ளைம்டா இருந்தது, அதே மாதிரி மக்களிடமும் ஒரு பெரிய வரவேற்பை பெற்று இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ப்ரௌடா ஐ திங்க் இங்க இந்த காஸ்ட் அண்ட் க்ரூவே அவ்வளவு மகிழ்ச்சியோட இங்க இருந்திருக்காங்க. 50th day of Joe அப்படின்னு ரொம்ப பெருமையாவே சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இது வந்து ஒரு சக்சஸ் மீட் அண்ட் அதை தாண்டி 50 days of Joe உடைய செலிப்ரேஷன். ஸோ ஒன்ஸ் அகேன் இதை கொண்டு போய் சேர்த்து பிரஸ் அண்ட் மீடியா மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தை இவ்வளவு தூரம் வரவேற்போட ரிசீவ் பண்ணிட்ட ஆடியன்ஸ் மக்கள் ஆகிய அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. Having said that, இந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை டெபியூட்டன் ஃபேஸஸ் இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு திரை பயணத்துக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்திருக்காரு. So I would like to have Vision Cinema House, Vision Groups உடைய ப்ரொடியூசர் டாக்டர் டி அருளானந்த் அவர்கள் on the days with us. So thank you so much for joining, sir. So I would like to have you on stage, please. படக்குழு நல்ல கை தட்டலாம் நினைக்கிறேன், இது நமக்கானது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய டிரெக்டர் ஒரு சக்சஸ்ஃபுல் டெபியூட்டிங் டிரெக்டர் வரிசையில இவரும் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டிரெக்டர் ஹரிஹரன் ராம் அவர்கள். சோ இன்னைக்கு நம்ம பார்த்து வியக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் அவர்களா இருக்கட்டும், இல்ல நெல்சன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளவு தூரம் வாழ்த்திய ஒரு திரைப்படம் ஜோ. அதை கொடுத்த ஹரிஹரன் அவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல. அதே மாதிரி இந்த படத்தினுடைய டிஓபி அகைன் ஒரு டெபியூட்டன்ட். சோ ராகுல் கேஜி விக்னேஷ் அவர்கள், கேன் வி ஹேவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் as well. And இந்த படத்தினுடைய எடிட்டர் கேஜி வருண் அவர்கள். சோ ஆல்ரெடி ஆக்டரா பார்த்திருப்பீங்க, இந்த படத்தினுடைய எடிட்டரா இருந்து ஒரு பியூட்டிஃபுல் பிரசன்டேஷன் ஃபார் தி ஃபிலிம் கொடுத்திருக்காரு. Thank you so much. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து நிறைய பேரால ரசிக்கப்பட்டது. ஒரு லவ் படத்துக்கு முக்கியமான விஷயம் அந்த பிஜிஎம் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப அழகா நமக்காக கொடுத்த மியூசிக் டைரக்டர் சித்து குமார் அவர்கள். அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு பக்கபலம் அப்படின்னு சொல்லலாம். சக்தி பிலிம் ஃபேக்டரியில இருந்து சக்தி வேலன் அவர்களை அன்போடு மேடு கழிக்கிறோம். இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். தேங்க்யூ சோ மச் சார். ஒரு படம் வெளில வருது அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் போய் நிக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில இந்த படத்தினுடைய காஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். I would like to have the heroines first. So பவ்யா திரிகா அவர்கள், மாளவிகா மனோஜ் அவர்கள். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோடைய ஃப்ரெண்டா பண்ணிருக்காரு. அடுத்து ஒரு படத்துல ஹீரோவாவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏகன் அவர்கள். ஜோ நிறைய பேருக்கு படங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட மாட்டோமான்னு ஒரு பெரிய ஆசையா இருக்கும். அதே மாதிரி திரையரங்குகள்ல பல ஹீரோஸை பார்த்து தனக்கான கதையை வந்து உருவாக்கி இவ்வளவு நண்பர்கள் கூட்டத்தோட இந்த படத்தை இவ்வளவு அழகா கொண்டு போய் சேர்த்ததுல இந்த ஹீரோக்கு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய ஹீரோ, இந்த குழுக்கான ஹீரோ ரியோ அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். நீங்க எல்லாருமே இருக்கிற இந்த தருணத்துல I would really request you to have your seats. எல்லாருமே உட்காரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். Can we have the seats for you as well? So as I said before, இன்னைக்கு இந்த ஜோ திரைப்படம் 50 days வந்து is definitely not an easy task. And இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் நிறையவே வந்து ஃபேமிலிஸ் இல்ல காதலர்கள், இந்த காதல் படம் அப்படின்னு சொன்னா காதலர்கள் வந்து நிறைய போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு இந்த ஜோ படம் ஃபேமிலிஸால செலிப்ரேட் பண்ணி வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்ல 50 days போயிருக்கு அப்படின்னா அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த படத்துக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய பெரிய ஃபேஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னா the ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஈடுபாடு வந்து ரொம்பவே பெரிய அளவுல இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வித் டெபியூ ஃபேஸஸ் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய ரிஸ்க். அருளானந்த் சார் டு present the welcome address. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை வந்து
இது பெரிய ஓப்பனிங்லாம் இல்லை. நாங்கள் படம் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணும்போது சும்மா கொஞ்சம் தேட்டரில் நானே சொன்னது ஒரு 125 தேட்டர் ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படி தான் சொல்லியிருந்தேன். 125 தேட்டரு வெள்ளிக்கிழமை காலையில் 150 ஆச்சு, சாயந்தரம் 175 ஆச்சு, சனிக்கிழமை காலையிலலாம் 230 தேட்டர் ஆச்சு. படம் நல்ல படங்கள் நிறைய வருது. ஆனால் இந்த ஜோ படத்தை இது நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ப்ளஸ் தான். இதே இடத்துல எல்லாருக்கும் படம் போட்டு காமிக்கும் போது நான் இங்கதான் உட்காந்து நானும் பார்த்தேன் படத்தை. அப்போ பத்திரிக்காரவங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தீங்க. அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் வெளியில எழுந்திரிச்சு போயிட்டேன். அடுத்து நீங்க சொன்ன ரிவ்யூ இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்ததுனாலதான் இந்த படம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி எல்லாருக்கும், இன்னைக்கு வந்ததுக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ அழகா பண்ணது இந்த டீம். இது தனிப்பட்ட ஒருத்தர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒட்டுமொத்தமா அவங்க இந்த கதையை என்கிட்ட அப்புறமா சொன்னது 2019 இருந்து இந்த கதையை அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் கிடைக்காம ஒரு நாள் என்னை சந்திக்கிறாங்க. இது இவங்களோட டீம் ஒர்க்கு தான். எல்லாம் ரியோ, ஹரி, சித்து, மியூசிக் டைரக்டர்லாம் அவரோட மேக்சிமம் எஃபோர்ட்டை போட்டார். எல்லாருமே கேமராமேன் எல்லாருமே ஒரு டீமா கடுமையான உழைப்பால வந்ததுதான். இதுல இந்த படத்துல வேலை பார்த்த யாரையுமே எனக்கு முன்னாடி தெரியாது. இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி தெரியாது. இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் தான் ரியோ என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாரு. நம்ம அப்ப படம் பண்ற ஐடியாலாம் இல்லை, சரி கேட்போமேன்னு கேட்டோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இளைஞர்கள் இருக்காங்களேன்னு பண்ண ஆரம்பிச்சோம். சரியான நேரத்துல படத்தை எடுத்தோம், சரியான நேரத்துல ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. இந்த தனிப்பட்ட முறையில இல்லாம இந்த ஜோன்ற படம் இந்த இடத்துக்கு நிக்கிறதுக்கு உழைச்ச, தெரிஞ்சும் எனக்கு தெரியாமலும் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றி. முதல் திரைப்படம் இது. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய பெஞ்ச் மார்க் ஜோ செட் பண்ணிருக்கு. So thank you so much. அடுத்ததாக we would like to have Arulanandu sir to do the honors for our lyricist. So பாடல்கள் பார்த்து செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் lyricist. Right, please. அது படக்குழு உங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். So congratulations. இந்த படத்தினுடைய பாடல்கள் முக்கியமா உருகில இருந்து ஆரம்பிச்சு எல்லா ட்ராக்குமே ஐ திங்க் இப்ப வரைக்கும் ரீல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு காலர் டியூனாவே மாறி இருக்கு. அதுக்கு உங்களுடைய பங்கேற்பு அதிகமாவே இருக்கு. I think you should definitely share few words with us. So lyricist அவர்களே எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகளை பார்த்து film. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் உண்மையா ஒரு படம் 50 நாள் ஓடி மேலே கூப்பிட்டு 50வது நாள்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுவே ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் சந்தோஷமாக இருந்தது. இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணிவிடுவோம். அந்த ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு இதை ப்ரமோட் பண்ண சொல்லி நம்ம கேட்போம். என்னப்பா படத்துக்கு ஒரு பாட்டு வேணும், பண்ணிட்டேல போ காசு வண்டியா கிளம்பு அப்படிம்பாங்க. பட் அப்படி இல்லாமல் இந்த படத்துக்கு இந்த பாட்டை ப்ரமோட் பண்ணணும்னு சொன்னதுக்காக உண்மையாக ஒரு சிரத்தை எடுத்து இந்த படத்தையும் இந்த பாட்டையும் பயங்கரமாக ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக பெரிய நன்றிகள். ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து எல்லாருமே எவ்வளோ தூரம் இறங்கி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி இந்த படத்தையும் இந்த படத்தில் இருக்க பாடல்களையும் ப்ரமோட் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ஆர்ட்டுக்குமே அது நான் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த பாட்டில் கரெக்டாக கிடச்சிது, இந்த படத்துலையும் கரெக்டாக கிடச்சிது. அண்ட் உருகி என்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு ட்ராக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணை வீசின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணேன் ரியோன்னு சித்து இதே காம்போவில். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்ரஸ் வாங்கி கொடுத்துச்சு. இதுக்குதான் நீங்கள் என்ன பாட்டு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் எனக்கு சொல்ல கூச்சமாக இருக்கும். ஏன்னா எந்த பாட்டுமே ஹிட் ஆகலைங்கிறதுக்காக மட்டும் இல்லை, என்ன சொல்லுவேன் பாட்டு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்ணை வீசிக்கு அப்புறம் நான் கண்ணை வீசி பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அடிப்புலி சாங் அகைன் சித்துவோட எனக்கு அது ஒரு அட்ரஸாக மாறிச்சு. இப்போ அகைன் ஃபிலிமில் ஒரு பாட்டு வேணுமே எல்லாம் இண்டிபெண்டாக இருக்கேன்னு சொல்லும் போது உருகி அகைன் எனக்கு ஒரு அட்ரஸாக மாறி இருக்கு. ஸோ திருப்பி எனக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஆதார் கார்டான சித்துகுமாருக்கு நன்றி. அண்ட் ஹரி ப்ரோ
ஸோ ஹரி ப்ரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஒர்க்கை இவ்வளோ ரசிச்சு வாங்குவாரா அப்படிங்கிறது வந்து டவுட்டு. நம்ம எல்லா இடத்துல எனக்கு நான் ஒர்க் பண்ண நிறைய படத்தில் எனக்கு டேரக்டர் யாருன்னு கூட தெரியாது, ஏன்னா கம்போசரோட அது முடிஞ்சிடும். ஸோ இந்த பாட்டில் ஒவ்வொரு லைனுக்கும் அவர் என்ஜாய் பண்ணி பேசி அந்த ஒர்க்கை வந்து கடைசி வரையும் செலிப்ரேட் பண்ணி இன்னைக்கு வரையும் அந்த ஒர்க்குக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தோட 2 பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், காஸ்ட் அண்ட் க்ரூ, கோச்சாரியா, எவ்ரி ஒன். அண்ட் இந்த சாங்க்கு பின்னாடி ஒர்க் பண்ண ஆனந்தா இருக்கட்டும், நளினியா இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எங்கள் அண்ணன் லிரிசிஸ்ட் ரியா அண்ணனுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ விக்னேஷ் அவர்களே. அடுத்தடுத்து உங்களுடைய திரை பயணங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக கிரண் வர்தன் அவர்கள். ஸோ அவங்களுக்கான ஆனர் வி வுட் லைக் டு ஹேவ் ரியோ அண்ணா அண்ட் வாங்கிட்டீங்களா? வாமா நீங்கள் மாதிரி போயிட்டு வருவீங்க கிரண். ஓகே, எங்களுக்காக ஒரு இரு வார்த்தைகள். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் மிக்க நன்றி. டிம்மு டிப்பு அப்படின்னு ஒரு சாங் ஆண்டனி தாசன் சார் பாடியிருந்தாரு, சித்துக்குமார் மியூசிக் கவர்ல. இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது என்னோட 2வது பாட்டு. நான் என்னோட மொதல் பாட்டு ரியோனாக்கு தான் எழுதியிருக்கேன், அவரோட மொதல் படத்துல. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. இந்த படமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் படம். ஏன்னா என்னோட அண்ணா தான் டைரக்டர். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். இதுக்கு டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் இதை எனக்கு கொடுத்து, அது டிஜிட்டல் ப்ரமோஷன்ஸும் நான் தான் பார்த்துருக்கேன். அது எனக்கு கொடுத்து நம்மளை வேலை பார்க்க விட்டு அழகு பார்க்குற அருள் சாராக இருக்கட்டும், ரியோனாவாக இருக்கட்டும், ஹரியனாவாக இருக்கட்டும், 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் யூ. ஸோ சித்துண்ணா உங்களுக்கும் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் இருக்க ஒரே ஒரு கமர்ஷியல் சாங் இதுதான் நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு பெட்டி நம்பர்ல இருக்கிற சாங் இதுதான் நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ சார். ஓகே, தேங்க்யூ. Thank you, Ananda sir and Riona to do the honors for our associate cinematographers. So, நல்ல கைத்தலோட we would like to have திரு அன்பரசன் அவர்கள், ஆர் அரவிந்த் சங்கர் அவர்கள், திரு இவன் தாம்ஸ் அவர்கள், ரவி பிரசாத் யூனிட்டினுடைய CEO ரவி அவர்கள். So, நமக்காக அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர்ஸ். ஸோ இந்த 50 days of ஜோல இவங்களுடைய பங்கேற்பும் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஐ திங்க் அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஒட்டுமொத்த குழு சார்பாக. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக அப்படியே வந்து அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அவங்களையும் மேடை கழிக்கிறோம். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திரு அஸ்வந்த் அவர்கள், அடுத்ததாக அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ் எஸ் முனிய பிள்ளை அவர்கள், டி மணிகண்டன் அவர்கள், கே ராகுல் கணேஷ் அவர்கள். 3 பேருமே மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். கேன் வி ஹேவ் யூ ஆன் தி டேட்ஸ் ப்ளீஸ்? ஸோ ஆர்ட் டைரக்டருக்கு அசிஸ்டன்ஸா இருந்து ஐ திங்க் அவங்க ஒரு பெரிய பணி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த படங்கள் தனியாக அவங்களே எடுத்து பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் நம்புறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அடுத்து நம்மளுக்காக இந்த படத்தினுடைய டிஐ பண்ண திரு ராஜ்மோகன் அவர்கள், கைட் விஷுவல்ஸ்ல இருந்து. கேன் வி ஹேவ் யூ ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ்? ரொமாட்டிக்கான ஒரு ஃபிளேவர் நம்மளால ஜோல பார்க்கவே முடியாது. அதுக்கான காரணமும் ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக we would like to have K சந்தோஷ் அவர்கள், அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் விஷன் சினிமா ஹவுஸ். திரு RS ராஜா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஸ்டேஜ்காக திரு அஜய் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். Thank you so much. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக இந்த படத்தினுடைய பப்ளிசிட்டி டிசைனர் பிரவீன் PK அவர்கள். இதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த் நினைக்கிறேன். அடுத்ததாக ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். பட் இந்த படத்துல ஒரு எமோஷனல் டச்சோட தன்னுடைய வலிகளை தன்னுடைய நடிப்பு மூலியமாவே காமிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், பெரிய நன்றி.
தேங்க்யூ சோ மச் ஜெயக்குமார் சார். இந்த படத்தின் மூலியமா கோச்சாரியா என்று அழைக்கப்படும் கவின் அவர்கள், கோச்சாரியா கோச்சாரியா அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுற அளவுக்கு ஒரு நடிப்பை போட்டிருப்பாரு கவின் அவர்கள். அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மரியாதைக்குரிய ராதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Can we have அடுத்ததாக கொரியோகிராஃபர்ஸ் ஃபார் தி ஃபிலிம். இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது அது படத்தை தாண்டி எக்கச்சக்கமான ஃபன் இருந்திருக்கும், ஒரு கிரேசியான மொமெண்ட் இருந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உழைப்பு இருந்திருக்கு. சோ அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அபு அண்ட் சார்ல்ஸ் அவர்களே எங்களுக்காக கண்டிப்பா ஒரு வார்த்தைகள் கண்டிப்பா சொல்லி ஆகணும் about the film and இன்னைக்கு 50 days of Joe. உங்களுக்கு இது ரொம்பவே எஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி ப்ரொடியூசர் சாருக்கு நன்றி, ரியோக்கு நன்றி, ஹரிக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. சிம்பிளா உங்களை மாதிரியே வந்து எங்களுக்காக பிரசன்ட் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் we would like to have திரு நரேஷ் குமார் அவர்கள் and திரு ஆர் நாகராஜ் அவர்கள். அருளானந்த சார் அண்ட் ரியோ அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தினுடைய டிரெக்டர் ஹரிஹரன் ராம் அவர்களையும் சரி அப்படியே நடுவில் நின்றுட்டீங்கன்னா அழகான புகைப்படம் கூட எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் சார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூணு பேரும் இணைந்து அடுத்து இந்த படத்தினுடைய அசோசியேட் டிரெக்டர்ஸையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். அவங்களும் நீங்க ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சோ அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக அசோசியேட் டிரெக்டர் திரு கே பார்த்திபன் அவர்கள். இந்த குழுவை பார்க்கும் போதே தெரியும் இவங்க எப்படி இவ்வளவு பெரிய ஒரு படம் வந்து இவ்வளவு வெற்றிகரமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நார்மலா ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு சேர்ந்தாலே அட்ராஷியஸா இருக்கும், இவ்வளவு நண்பர்கள் கூட்டம். ஆல்ரைட், அடுத்ததாக திரு அனந்தன் கௌரி அவர்கள் அசோசியேட் டைரக்டர் ஃபார் தி ஃபிலிம். அடுத்ததாக ட்ரெய்லர், டீசர் அண்ட் ப்ரோமோ கட்ஸ் திரு சக்தி பிரணேஷ் அவர்கள். சோ ஒரு படம் துறைக்கு வருது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனே இந்த ட்ரெய்லர், டீசர், இதனுடைய கட்ஸ் தான் வந்து உருவாக்கும். அதுக்கு உழைத்த நம்மளுடைய திரு சக்தி பிரணேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். அண்ட் ஒட்டுமொத்த டிரெக்ஷன் குழு உங்களுக்கான ஒரு புகைப்படம் இது. Thank you so much. We request you to kindly take your seats and thank you for doing the honors. So before we proceed, I think அருமையான நடிகர் அவர் கண்டிப்பா மேடைக்கு கூப்பிட்டு ஒரு இரு வார்த்தைகள் about the film கேட்கணும்னு ஆசைப்படுறேன். திரு ஜெயக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Can we have you on the day, sir? வணக்கம் சார். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி நல்ல டீம் இது. ரொம்ப எல்லாரும் சின்ன பசங்களாக இருந்தாங்க. முதல்ல ஹரிஹரன் வந்து கேட்க சொல்லும்போது எனக்கு சரி ஓகே பண்ணலான்னு போனேன் நான். பட் இட்ஸ் ரொம்ப நல்ல டீம், ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஷார்ட், ரொம்ப ஷார்ப்பாக. ஹரிஹரன் ஒரு அமைதியாக உட்காந்து வேலை வாங்குறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நைஸ் டீம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்படி திரும்பக்குள்ள எல்லாருமே முடிச்சிடுறீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக மதிப்பிற்குரிய ராதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் எங்களோட ஒரு இரு வார்த்தைகள் பகிர்வதற்காக.
மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய டைரக்டர், ப்ரொடியூசர், அனைத்து நண்பர்கள், மீடியாக்கள், எங்கும் நிறை பரபிரம்மம் மீடியாக்களும் பத்திரிகையாளர்களும் இருப்பது மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. 4 நாள் 3 நாள் இருக்கிற சீனாக இருந்தால் கூட என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பில் இத்தனை நண்பர்களுடன் சேர்ந்து நானும் இணைந்ததற்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ. அடுத்ததாக இவரை நிறைய இடத்துல விஜேவா பார்த்திருப்பீங்க. பட் இந்த படத்தின் மூலியமா கிளைமேக்ஸ் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்தாரு. ஸோ விஜய் ராகேஷ் அவர்கள், இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே சார் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட். ஸோ விஜய் ராகேஷ் அவர்களை கௌரவிக்கிறதுக்காக ஐ வுட் லைக் டு ஹேவ் அர்லானந்த் சார், ரியோ அண்ட் மரியாதைக்குரிய ஹரிஹரன் ராம் அவர்கள். தேங்க்யூ சோ மச் ராகேஷ் அவர்களே. தேங்க்யூ வெரி மச் சார். மேத்யூ அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நீங்களும் மேடையில வரணும்னு ஆசைப்படும். ரிக்வெஸ்ட் யூ கைண்ட்லி டு தி ஆனர்ஸ். வாழ்த்துக்கள் மேத்யூ. நீங்க அப்படியே மேடையில இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ரியோனா அப்படியே நீங்க இருந்து அடுத்தடுத்த ஆட்களுக்கு ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அடுத்ததாக திரு அன்ஷித் அவர்கள். அடுத்ததாக திரு கிருஷ்ணேஷ் ராஜா அவர்கள், ரிஸ்வானா அவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு அனிருத் அவர்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. அடுத்ததாக உங்களோட இணைஞ்சு we would like to have சக்தி வேலன் sir from சக்தி film factory to do the honors. 3 பேரும் இணைஞ்சு ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சோ அடுத்ததாக இந்த மேடைக்கு we would like to have கெவின் ஃபெல்சன் அவர்கள். ஒரு டிஜிட்டல் முகமா இருந்த அவருக்கு ஒரு பெரிய அறிமுகம் இந்த படம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு ஆனந்த் எம்ஜே அவர்கள். இந்த படத்தினுடைய கோ டைரக்டர் திரு ஆனந்த் எம்ஜே அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு விக்னேஷ் கிருஷ்ணா அவர்கள். விகே என்று எங்களுக்கு சொன்னது விக்னேஷ் கிருஷ்ணா தான் சார் சொன்னாங்க. பட் விகே தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சோ விகே அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த மேடையிலே இருக்காங்க ஆர்ட் டைரக்டர் ஃபார் தி ஃபிலிம் சோ பீஸ் ஜெயிலர். பேரு சுருக்கமா இருந்தாலும் வேலை ரொம்ப நறுக்குன்னு பண்றீங்க. ஏபிஆர் அவர்களே எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் சிறிய படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன், பெரிய படங்களும் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஷீல்டு வாங்குறேன் இந்த படத்துக்கு. அதுவும் 50வது நாள் வெற்றி விழா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரியோ அண்ணா. மெயினாக எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சார். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மெயின் அவங்க தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு வாய்ப்புகள் எனக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த மேடையில நடிகர் ஸ்ரீராம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சோ பவ்யா அவர்களுடைய அப்பாவாக ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாரு படத்துல. ஒரு ஃப்ரெண்ட்லியான டாடா, நமக்கு இந்த மாதிரி ஒரு டாட் இருந்தா நல்லா இருக்குமே எல்லாரும் ஃபீல் பண்ற அளவுக்கு நடிச்சிருப்பாரு. திரு ஸ்ரீராம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார்.
பெரிய பெரிய வாழ்த்துக்கள். Thank you so much for being here. Thank you for supporting the film. And எங்களுக்காக கண்டிப்பா ஜோ பத்தி நீங்க பேசியே ஆகணும். உங்களுக்கு இது எவ்வளவு ஸ்பெஷல்னு. So please be here with us sir, to share your words. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஜோ வந்து இட்ஸ் எ வெரி ஃபீல் குட் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் நடித்த படத்துலேயே கொஞ்சம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். அண்ட் எஸ்பெஷலி ஒர்க்கிங் வித் ரியோஸ் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது நிறைய மீட் பண்ணனா கூட அங்கங்கே பார்த்துக்கிறது உண்டு. பட் என்டையர் டீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவ்லியாக இருந்தாங்க. ரெண்டு பேர் பற்றி நான் அவசியம் சொல்லி ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஹோட்டல்காரன் இருக்காரு அவர். அதான் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் டீம். அதனால தான் அதோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 58th டே செலிப்ரேஷன் உட்காந்துருக்கோம். அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். அண்ட் மோர் தென் அனிபடி ப்ரொடியூசர் வந்து பயங்கர ஜோவியல். அவர் வந்து எப்படின்னா அவரே கூட கொஞ்சம் ஹீரோவாக நடிக்கலாம். அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருப்பார், எப்போவுமே ஜாலியாக இருப்பார், வெரி மோட்டிவேட்டிங், வெரி இன்ஸ்பைரிங். அதாவது எதுக்குமே நான் நிறைய பழகினதில்லை, பட் பார்த்த வரைக்கும் எதுவுமே நோன்னு சொல்லலை. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பார். தட்ஸ் வாட் ஐ லைக். தட்ஸ் த ரீசன் அதனோட சக்ஸஸ் இன்றைக்கி ரொம்ப இது இன்னும் ஐ திங்க் இன்னொரு 25 டேஸில் எல்லாரும் இங்கே மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் 75th டே செலிப்ரேஷனுக்கு. ஐ ஹோப் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். அண்ட் விஷிங் ஆல் தி என்டையர் டீம் ஆஃப் ஜோ அண்ட் நீங்கள் வந்திருக்க அத்தனை பேருக்கும் மிக மிக நன்றி ஃபார் ஹேவிங் சப்போர்ட்டிங் அஸ் ஆல் திஸ் வெல் டு ரீச் இஸ் 50th டே செலிப்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச். Thank you very much sir. பொன்னான வார்த்தைகள். 75 days அப்படின்னு சொல்லி அது கேட்கும்போது ரொம்ப ரொம்ப Thank you so much sir. எங்களுக்காக கண்டிப்பா நீங்க பேசியே ஆகணும் about Joe, how special that film is for you. எல்லாருக்கும் வணக்கம். ஜோ 50வது நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி டு அசோசியேட்டட் வித் விஷன் சினி ஹவுஸ். தேங்க்யூ. Thank you so much. அடுத்ததாக இந்த படத்தினுடைய எடிட்டர் வருண் கேஜி அவர்கள். அவங்களுக்கான ஆனர் we request again Matthew அவர்கள், அருணானந்து சார் அவர்கள் and ரியோ அவர்கள் to do the honors. வருண் கேஜி அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய பெரிய நன்றி என் வாழ்த்துக்கள். எடிட்டர் அவர்களே கண்டிப்பாக you should say us how special this film is for you, how interesting was that for you to work for. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் வணக்கம். அண்டு ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு 50th டே அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அந்த எனர்ஜி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி கொடுத்த ஆடியன்ஸ்க்கு, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஹரி ப்ரோ, ரியோ ப்ரோ அண்ட் ப்ரொடியூசர் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக we would like to have dubbing coordinator திரு ராஜேஷ் அவர்கள். And of course we request our dignitary. Thank you so much. ரெண்டு பேருமே இருந்து அடுத்ததாக பெரிய பெரிய நன்றி and பெரிய வாழ்த்துக்கள். Thank you very much. அடுத்ததாக சென்சார் ஸ்கிரிப்டுக்காக பணி செய்த திரு கணேஷ். அடுத்ததாக சப்டைட்டிலுக்காக அடுத்ததாக திரு கணேஷ் அவர்கள், திரு பால சுப்பிரமணியம் அவர்கள் and திரு சக்தி அவர்கள். So drivers for the film. உண்மையாலுமே ஆர்டிஸ்ட் எல்லாரும் பெரிய நன்றி உங்களுக்கு.
அடுத்ததாக இந்த படத்தினுடைய கோ டைரக்டர் திரு கார்த்திகேயன் ஜானகி ராமன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். எல்லாராலும் ஹோட்டல்காரர் என்று அழைக்கப்படும் திரு கார்த்திகேயன் ஜானகி ராமன் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஹீரோயின்ஸ் கையால வாங்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரியோ நான் வந்து செஞ்சிருக்காரு. சோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you so much, sir. அடுத்ததாக எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஃபார் தி ஃபிலிம் we would like to have திரு வீர சங்கர் அவர்கள். இப்ப கூட உழைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தினுடைய டிஸ்கஷன் குழு யுவராஜ் சின்னசாமி அவர்கள், திரு சிவ முனீஸ்வரன் அவர்கள், திரு அஜய் கண்ணா அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். Discussion team for the film we have Mr. Yuvaraj Chinnasamy, Mr. Shiva Munishwaran and Mr. Ajay Khanna. Congratulations and thank you so much for joining. ஒரு படம் பண்ணும்போது 60% is how you make the film and honest to our PRO சுரேஷ் சந்திரா அவர்கள், ரேகா from G1 and திரு நாசர் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். குழுக்கு ஒரு பெரிய நன்றி. Thank you for reaching out to people. Thank you very much. நாசர் சாரையும் அன்போடு மேடை அழைக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த படத்தினுடைய PRO சுரேஷ் சந்திரா அவர்களுக்கும், ரேகா ஜீவன் அவர்களுக்கும், நாசர் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய பெரிய நன்றி. Thank you so much. Thank you very much. அடுத்ததாக இந்த படம் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக Thank you so much, sir. இந்த நேரத்துல சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில இருந்து சக்தி வேலன் சாரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஆனர் பண்றதுக்காக. Thank you very much. சரி, நீங்க எல்லாரும் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்ததாக மீண்டும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில இருந்து அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் we would like to have திரு டி சுரேஷ் பாபு அவர்கள். சக்திவேலன் சார் பேச கூப்பிடுறேன். Thank you very much for doing the honors. Thank you. We request you. ஒட்டுமொத்த குழுவும் இணைஞ்சு இந்த விருதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். Thank you very much. And Shakti sir, கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பத்தி பேசணும். And ரொம்ப முக்கியமா நிறைய பெருமையா இருக்கு. ஒரு படம் 50 நாள் தியேட்டர்ல ஓடுறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியா இருக்கும். இந்த 50வது நாள் ரன்னிங்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 52 தியேட்டர்கள்ல திரையரங்கள்ல இப்ப கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான் ஸ்பெஷல் நியூஸ். யூஸ்வலாவே என்ன பண்ணுவோம்னா ஒரு 35 நாள் படம் ஓடிடுச்சுன்னா ஒரு 4 தியேட்டர்ல பேசி எப்படியாச்சும் இந்த 50th டே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும். பெரிய பெரிய வெற்றி படங்களுக்கு இதான் நடக்கும். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு தொழிலதிபர் படம் ப்ரொடியூஸ் பண்ண வர்றாரு. ஜென்ரலா பணத்தோட நிறைய தொழிலதிபர்கள் படம் பண்ண வந்துருவாங்க.
வழக்கமாக ஒரு படம் பண்ணுவாங்க, படம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வரல, கூட பேஷனையும் எடுத்துகிட்டு வந்தார் அருளானந்தன். டே ஒன்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னாங்க, சும்மா ஜென்ரலாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறையா விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் நிறையா புத்தகம் படித்தெல்லாம் உலகத்தை தெரிஞ்சுக்கல, நான் உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டது படங்கள் பார்த்து. ஒரு புத்தகம் படிக்கிறதும் ஒரு படம் பார்க்குறதும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்னைக்கு தெரிஞ்சிச்சு சினிமாவை வேற வேற தொழிலில் உள்ளவங்கெல்லாம் எந்த அளவு மிக நுட்பமாக மிக கூர்மையாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஒரு படத்தை புத்தகமாக நினைக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிலதிபரால் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக இருக்க முடியும். அந்த படம் இப்போ நம்ம என்னன்னா இந்த 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 படம் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டோட ரிலீஸ் பண்ணியாச்சு. நான்லாம் ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் அருளானந்தனோட சண்டை போட்டேன். ஒவ்வொரு தரமும் அந்த கான்ஃபிடென்ட் கூட வேணாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சேட்டலைட் டிஜிட்டல் எதையுமே விற்காம நான் நேரடியாக ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கூட ஒரு 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 ஓடிடி சேனல்லேருந்து ஆஃபர் வருது. நான் முதல் நாள் நைட்டு சொல்கிறேன், நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்ல டீமு, மிக அழகாக டெலிவர் ஆகிருக்கு. அது ஒரு விஷயம் மட்டுமே பத்தாது, இன்னைக்கு அதை தாண்டின எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்துருது. எத்தனையோ நல்ல படங்கள் முழுசா அதோட சக்ஸஸை டேஸ்ட் பண்ண முடியாமல் நிறைய போராட்டமெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் அன்னைக்கு முதல் நாள் ப்ரீமியர் ஷோ நான் அன்னைக்கு நைட்டு அருளானந்தன் நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். இதுன்னு இல்லை, எனி ஒன் சேட்டலைட் டிஜிட்டல் இந்த படத்துக்கு ஒரு அப்ரோச் இருக்கு. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஓடிடி சேட்டலைட் கேட்கறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இது என்னோட பார்ட் தமிழ்நாடு தேர்ட்டிக்காக தான், நான் அதை பண்ணிட்டு போயிடலாம். புதுசா ஒரு டீம், இத்தனை புது டீமு உங்களை நம்பி படம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 10 டீம் படம் பண்ணுவாங்க. உங்களை மாதிரி ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ராஃபிட்டபிளோட ஒரு படத்தை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சங்கர் பிரதர் 2 பேரும் தான் நின்று பேசிட்டே இருக்கோம். ஒரு பெரிய கான்பிடென்ட், அண்ணன் எனக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னாங்க. இந்த படத்து மேல ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அந்த படத்து மேல பேஷனா இருக்குது, இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகி அண்ணன் சொன்ன மாதிரியே அந்த அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியில இருந்தாங்கன்னா, நான் எல்லா ப்ரொடியூசரோடையும் போய் உட்காரும் போது ஒரு படத்தை எடுத்துட்டு வரும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஒரு 400 தேட்டர் போட்டலாமா அப்படின்னு கேட்பாங்க. 400 தேட்டர் போட்டலாம், அது ப்ரொடியூசருக்கோ அந்த பர்டிகுலர் டெக்னீஷியன் ஆர்டிஸ்டுக்கோ சப்போர்ட்டிவா இருக்குமானா இருக்காது. மினிமமான ஒரு தேட்டர்லேருந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் ரிப்போர்ட் ஆனதுக்கு பிறகு ஸ்ப்ரெட் ஆனாதான் பெட்டர். அந்த விதத்தில் அவங்க எடுக்கும்போதே எனக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த தேட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. படம் போட்டோம். அன்னைக்கு ஈவினிங் அடிஷனல் தேட்டர்ஸ் வந்துச்சு, மறுநாள் அடிஷனல் தேட்டர் வந்துச்சு, மறுநாள் அடிஷனல் தேட்டர் வந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு டூர் போற ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி டோட்டல் டீமுமே என்ன பண்ணலாம் அந்த படத்துக்கு, ஃபர்தரா என்ன பண்ணலாம், படம் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் என்ன பண்ணலாம், படம் நல்லா போயிட்டு இருக்குன்னு இல்ல அண்ணே இந்த சனி ஞாயிறு வந்துருச்சு இல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்ல. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நிறைய செலவை கூட குறைச்சிக்கோங்க, டீம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு, அவங்களுக்கு அந்த சக்சஸை டேஸ்ட் பண்றதுல எப்போதுமே ஒரு ஹீரோயின் டைரக்டர் எல்லாருக்குமே டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். படம் பார்த்துட்டு வெளில வர்ற ஆடியன்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக உள்ள வர்றாங்க. நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடலாம்னா, டீமை தேட்டருக்கு போக சொல்லுங்க, அந்த சக்ஸஸை முழுசாக அவங்களும் அனுபவிப்பாங்க, படத்துக்கும் பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு. இந்த இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடக்கும்னு நினச்சேன். டெய்லி காலையில் ஆனால் ஸ்கூல் போகிற மாதிரி கிளம்பி எல்லா தேட்டர்லையும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது எல்லா படத்துக்கும் பண்ண முடியாது, எல்லா படத்துக்கும் கிடைக்காது, எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனுக்கும் அது கிடைக்காது. ஏன்னா படம் பார்த்துட்டு அந்த ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடை தான் அந்த டீம்கிட்ட காட்டுவாங்க. அந்த டீம் இன்னைக்கு அதாவது 500 வெள்ளி விழாக்களுக்கு சமம். அந்த ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு வெளியில நம்ம ரியோ பிரதரை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பேசுனது, முத்தம் கொடுத்தது, டைரக்டரோட உட்கார்ந்து பேசுனது, இது எல்லாமே அவ்வளவு எனர்ஜி. இதையெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு விஷயம், இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா,
டியூஸ்டே ஆனோடனே அர்ஷத் ரெடி ஆகிடுவான். ஆனால் இந்த வாரத்துக்கு எத்தனை தேட்ரு வந்து இந்த வாரம் நம்ம பிளான் பண்ணுறதுன்னு, நம்ம எத்தனை தேட்ரு கேட்குறோமோ அதை விட ஒரு 20 தேட்டர் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூசர் கேட்டாரு அப்படின்னு. இந்த வாரம் 100 தேட்டர் போட்டுடலாம்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல வாய்ஸ் மெசேஜ் வந்துடும், ஒரு 120 போட்டுடலாமா அப்படின்னு. என்னன்னா இதோட ரன் வந்து அதிகமாக இருக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தேட்டரில் போட்டு முடிஞ்சதுக்கு பிறகு அதே ஊரில் திருப்பி போடுறது வந்து சிரமமான விஷயம். ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு அதில் இப்போ இதுக்கு வந்து டியூஸ்டேலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் எங்கள் டீம். இந்த படத்தில் வந்து முக்கியமாக என்னுடைய டீம் அண்ட் ஏரியா மேனேஜர்ஸ்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். 7 வாரமும் கிட்டத்தட்ட 100 சென்டர்களுக்கு குறையாம மேக்சிமம் டைம்ல 100 சென்டர்களுக்கு மேல 2வது வாரம் 3வது வாரத்துல எல்லாம் 200 சென்டருக்கு போயிட்டு இருந்துச்சு. இதுல வந்து எந்தெந்த சென்டருங்கள்ல விடுபட்ட சென்டர், எந்தெந்த சென்டருங்கள்ல வந்து ரீரிலீஸ் பண்ண முடியும், இதோட லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க. இந்த சென்டர்லாம் விடுபட்டு இருக்கு. இந்த சென்டருங்கள்ல 2 சென்டர் இருக்கு. இதுல இந்த ரிலீஸ் படம் ஒன்று விடுவோம், நம்ம இந்த தேட்டரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு டியூஸ்டேலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்னா டியூஸ்டேலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கவுண்ட் போடுவோம். அந்த கவுண்ட் போட்டதுக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவார், இன்னொரு 20 தேட்டர் சேர்த்து கிடைக்குமா. அப்போ வந்து என்னன்னா ஆக்சுவலா என்னன்னா அது அவரோட நேரமா இல்லை சினிமாவோட நம்ம சினிமா வந்து அதை எடுத்துக்கிச்சான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்த ஒரு படம் வந்து சுமாராக போகும், உடனே மறுநாள் அந்த தேட்டரில் மாற்றிட்டு இதை தேடுறதுக்கு ரெடி ஆவாங்க. இது என்னாச்சுன்னா ஒரு மாதிரி டீமாகவே எனர்ஜி ஆகிட்டாங்க. ஓகே இந்த படத்தோட ரிப்போர்ட் கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல இந்த தேட்டர் பாயிண்ட் பண்ணால் அடுத்தது மறுபடி தேட்டரில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ட்ரீம் ரன் மாதிரி இந்த ஜோவுக்கு வந்து அவ்வளோ அழகா மேக்சிமம் தேட்டர்ஸ் எப்படி கிடைச்சி. இப்போ வந்து தேட்டர் கிடைக்கல, ஒரு வாரத்துக்கு மேலே எங்கே தேட்டர் போகுது, பல விஷயங்களை உடைச்சிருக்கு. ரொம்ப ஒடக்கமா ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ஜோங்கிற படம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கிடையாதுங்க. இண்டஸ்ட்ரி பூரா பிரட்டி போட்டுடுச்சு, வசூல்ல குவிச்சிருச்சு அப்படின்னு தயாரிப்பாளரும் சொல்லலை, டீமும் சொல்லலை. ஆனால் இந்த படம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா சைலண்டா சம்பவம் பண்ணுச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கம்ப்ளீட் யூத் டீமு, அதை விட வந்து ஒரு டீமாவே நம்ம உருகி கொடுத்த நம்ம சித்து பிரதராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஹீரோயின்ஸ் அத்தனை பேரும், ஏகன் பிரதர் அடுத்த படத்தோட ஹீரோ, அவங்க இந்த கம்பெனியோட அடுத்த பட ஹீரோ, அவரோட சன்னு எல்லாம் பேஷனேட்டாக வேலை பார்த்தாங்க. இந்த படத்தோட வெற்றி இந்த படத்துக்கானது தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தங்களோட பேஷனை சம்மந்தப்பட்டது. இந்த பேஷன்ல மட்டும் தொடர்ச்சியா யாரு படம் பண்ணாலும் வெற்றி படம் பண்ணணும்னா ஒரே தம்ரூல் தான், அல்லது வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு சீக்ரெட் தான். ஜோ டீம் மாதிரி பாசிட்டிவா எனர்ஜியா உண்மையா வேலை பாருங்க, வெற்றி கிடைக்கும். நன்றி. எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் இருப்பாங்க, ஒரு புது கேமராமேன் ஒரு காம்பினேஷன்ல வரும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேமராமேன் அண்ட் ஒரு புது டைரக்டர், இப்படி ஒரு காம்பினேஷன் நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த படம் ஒரு டெபியூ டைரக்டர், டெபியூ சினிமாட்டோகிராஃபருக்கான படம், அவங்க படைத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிஓபி KG விக்னேஷ் அவர்களை கௌரவிக்கும் நேரம் இது. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஐ திங்க் உங்களுடைய திரைப்பயணம் ஜோவின் மூலியமா தொடங்குனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த எக்கச்சக்கமான படங்கள் வெற்றிகளா அவங்களுக்கு வந்து குமியணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒட்டுமொத்த குழு சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். And I think you should definitely share few words with us about Joe. காலாடுறது யாருக்கும் தெரியல, பரவாயில்ல. ஓகே, ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நேச்சருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஷூட்டில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் தான் தெரியும் நேச்சர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ போன இடத்துல எல்லாமே அப்படி ரொம்ப எங்களை டயர்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா அருள் சார். ஸோ எந்த ஷூட் முடிஞ்சோடனே நைட்டு கூப்பிடுவார், சார் இன்றைக்கெல்லாம் ஓகே இல்லை சார், வேறு ஏதாவது நாளைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா எதுவும் வேணுமா சார், ஓகே தானே அப்படின்னு கேட்பார். ஸோ அடுத்து இந்த படத்தை வந்து உங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்த்துனா சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஸோ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எப்படி சொல்கிறதுனா அவங்க ரிலீஸ் பண்ணுற எல்லா படங்களும் வந்து ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து எங்கள் அம்மா அப்பா அண்ட் என்னோடய ஒய்ஃப். ஸோ
ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் இவ்வளோ நாள் நம்பினாங்க, சரி ஏதாவது பண்ணிடுவான், சும்மா சுற்றிட்டு இருந்தால் எதாவது பண்ணுவாங்களான்னு தெரிலன்னாங்க. ஸோ ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு படமே 50 அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் சின்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸ்கூல் டைத்துலலாம் வந்து கிளாஸை பங்க் அடிச்சுட்டு போய் ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்குது. மஜான்னு சொல்லி ஒரு படம் திருப்பூரில் ஸ்ரீசக்தி சினிமாஸ் இப்போ இருக்குது, அந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் பார்த்துட்டு அடுத்த நாள் கிளாஸ் போகும்போது என்னை விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லி கிளாஸில் இருக்க பையன் போட்டு விட்டான். ஸோ அடி சரியான அடி விழுந்துச்சு. ஸோ மதன் சார்னு சொல்லிட்டு எங்களோட மேக்ஸ் மதன் சார். ஸோ இந்த படம் என்னன்னா அதே சக்தி சினிமாஸில் வந்து நம்மளோட படம் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எப்படி ஆச்சுன்னா, சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு படம் அந்த அடிவாரம் தான் இப்போ வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு 1 வீக் ஆச்சு. ஆனந்த விகடன் நம்மளோட ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கால் பண்ணி இது மாதிரி விக்னேஷ் தானே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா. ஓகே உங்கள் படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. இன்னும் நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். சார் யாருன்னு தெரில சார் அப்படின்னு. அவர் தான் சொன்னார், நான் தான் இப்போ மதன் சார், மேக்ஸ் மதன் சார் அப்படின்னு சொன்னார். என்னை அடித்தார்ல, அவர் தான் கால் பண்ணி பேசினார். ஸோ இந்த மொமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தது ஜோ தான். ஸோ ஜோ மறக்கவே அப்படின்னு சார், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் ஒரு விஷயம், ஸோ இந்த படம் வந்து என் கூட இன்னும் கூட சப்போர்ட்டடாக இருக்க கேஜினா. ஸோ என்னோட கெரியர் ஸ்டார்டிங்கில் அவர் கூட இருக்காரு. அப்புறம் என்னோட நண்பர் ஒரு நாள் கால் பண்ணி, ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுக்குறாங்கடா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, காலேஜில் சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் நான் அப்போ வீட்டெல்லாம் திட்டுறாங்க, அது சும்மா வேலைக்கு போய் வந்து ஃபோட்டோகிராஃபி கேட்டு விட்டான்னு சொல்லி. மிஸ்டர் ராஜ்மோகன் இந்த படத்தோட டிவி ஆர்டிஸ்ட், அவன் இல்லாட்டி இங்கே இந்த இடத்துல நான் நின்றுருக்க மாட்டேன். அவன் ஒரு ஸ்டார்டிங்காக ஒரு டிஎஸ்எல் ஒரு இடத்துல சொல்லி தராங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டவன் இந்த இடத்துல வந்து நிற்கிது. இந்த இடத்துல மெயின் போர்டு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ராஜ் தான். ஒரு நிமிஷம் மச்சான், இந்த ராஜ் இவன் இல்லாட்டி இங்கே இருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. யூஸ்வலாவே ஃபர்ஸ்டா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷல். இந்த படத்துல காமிச்சாங்க ஃபர்ஸ்ட் லவ் பத்தி, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் மேடே, ஃபர்ஸ்ட் படம், இதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஜென்யூன்லி ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை. அடுத்ததாக ஐ திங்க் இட் டசன்ட் நீட் an introduction. இவர் பண்ணக்கூடிய படங்கள்ல இவர் கொடுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே கண்டிப்பாக ஹிட். அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஒரு அடையாளமா மாறிச்சு உருகி உருகி. இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு முன்னாடியே வந்த பாடல் உருகி உருகி பல பேரால, முக்கியமா லவ்வர்ஸால நிறைய செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு பாடல். உருகி உருகி மட்டும் கிடையாது, அதுல வந்து எல்லா ட்ராக்குமே ஒரு பெரிய ஹிட். ஸோ we would like to welcome the music director of the film, சித்துக்குமார் அவர்கள். ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பிரதர். ஐ திங்க் நீங்க இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா இருந்தது எங்களுக்கு தான் ஒரு பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன். இவரால் மட்டும்தான் உருகி உருகி லவ் பண்ண முடியும், உருகி உருகி ஒரு சாங் எழுத முடியும், ஒரு கம்போஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்படி வாழ்த்துக்கள் சொல்லி உட்கார வைக்க கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணியே ஆகணும். Tell us about the experience of Joe. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மேடை, எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை. இதில் முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து, ஏன்னா எல்லா டீம்லேயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் கொலீக்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே பேஷனேட்டடாக தான் அந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி வந்து என்னோட ஆஸ் அ கம்போசராக, ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னா, அதுக்கு பின்னாடி நிறையா மியூசிஷியன்ஸ் அண்ட் என்னோட டீம், ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ்லேருந்து மியூசிஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் கலெக்டிவாக போட்ட எஃபர்ட் எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நான் லைக் இங்கே நிற்கிறேன். ஸோ அதனால் என் டீம் எல்லோரையும் இங்கே இன்வைட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வாங்க. வெங்கடங்கள், சதீஷ் சார், ஹேட்ஸ், விஷ்ணு சார், எல்லாம் வாங்க ப்ளீஸ். லிரிசிஸ்ட் விக்னேஷ், கிரண் ப்ரோ, எல்லாரும் வாங்க. நவீன், எல்லாரும் மொத்த டீம் வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அதான் ஆக்சுவலாக அவர் வந்து என்னோட படத்தில் ஃபஸ்ட்டு லிரிசிஸ்டாக வந்திருக்காரு. அது சொல்லாமல் விட்டாங்க அவங்க. ரியோராஜ் ஆமாம் வந்து அவன் என்னோட முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே என்னைய ஒவ்வொரு படத்துலையும் ஜெயிக்க வச்சு அளவு பார்க்குற என்னோட டீம் இவங்க தான் எனக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம். கொஞ்சம் பெரிய டீம். ஓகே ப்ளீஸ்.
ஐ திங்க் இந்த தருணத்துல சித்து அவர்களும் அந்த குழுவோட இணையணும்னு நான் நினைக்கிறேன். அருள் சார் வந்து ஆனர் பண்ணிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த குழுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தன்னுடைய டீமும் மேடைக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு. அது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். So best wishes to the entire crew. Thank you once again and எனக்கு நம்பி வழங்கினா ரியோன் எனக்கு நன்றி அண்ட் அருள் சார், மேத்யூ, எல்லாருக்கும் த ஹோல் டீம், ஹரி ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் என் ஒய்ஃப் அண்ட் அப்பா அம்மா எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Thank you so much. Thank you very much for joining. நீங்க எல்லாருமே இருக்கிற உட்கார்ந்தலாம். Thank you very much. We request Matthew to kindly do the honors along with Riona. Producer of Vision Cinema House, Arul அவர்களும் இணைஞ்சிருக்காரு. Thank you sir for doing the honors. So மாளவிகா மனோஜ், உங்களுடைய முதல் திரைப்படம் 50 days ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன், ஒரு சக்சஸ் மீட், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு? Actually, I'm very happy, and first of all, I want to thank you all for coming here and promoting our movie. So, to be a part of this movie, like the 50th day, so to be a part is, I'm really, really, really happy. And in my road to part, Agna Hari Anna, first of all, I want to thank you so much. And then our producer, thank you, sir. Then I have to thank Rio for making me so comfortable in the set. And now, like everybody said, I did well. So the first main reason is Rio for that, because I didn't have any tension. I was so friendly in the set, and adanala I could do better. And Hotelkar, he made me do this. So actually the tutor, he's my coach. So thank you so much. Without you I couldn't do it. So for everybody who came here, thank you so much. Thank you. Thank you very much. உங்களுடைய திரை பயணத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தினுடைய another heroine we would like to welcome. Can we have the memento please? Along with திரு ரியோ அவர்கள் and திரு ஹரிஹரன் ராம் அவர்கள். வணக்கம் பவ்யா அவர்களே, ஒரு பெரிய வாழ்த்துக்கள் once again to you, and definitely you should tell us about the experience of Joe. எல்லாருக்கும் வணக்கம். This is the success of good intention. This is the success of good hard work. This is the success of pure dedication. This is the success of Joe. Because of all of you, நீங்க எல்லாரும் தான் actually main காரணம் இந்த சக்சஸ்க்கு. Thank you so much media for coming here. Only because you are here, that is why our film could be promoted. Thank you so much to the distributors and the producer, sir, for always being so motivating and very nice. Because of you, we are successful here. For the Joe team, thank you. Nama whole team nama director, thank you so much. I want to thank him first of all. He is the Dhoni of our film. Because he is very cool, ரொம்ப cool minded இருக்காங்க, ரொம்ப emotions உள்ள he keep all the emotions within himself, and give freedom to everyone like how Dhoni does. And that is why with the captainship of Dhoni, India has always been winning. adu madri da Joe has always been winning. adu madri da nama Virat Kohli, Rio Raj, he is the biggest support of this movie. Motivator. And Malavika, a very good co-star and a good friend of mine. Thank you so much. Again,
Kavin, and all the people here, all the actors, Rakesh, everyone. You all have been a very good friend of mine in this movie. Nalla mood light mer irukanga inga ellarum. Our music director Sidhu Kumar, because of him I fell in love with the movie even more. And special thank to my co-director, our co-director Karthi. Because of him, nothing. Because of him, the essence of Shruti, whatever I am, he gave a little life to my character. He is the one, he is my mentor, my coach, my best friend, my everything. Not only on set, but off set also. Off screen, off set also, he has always been motivating me. எனக்கு எப்பவுமே லைஃப் ரொம்ப சோகமா இருக்கும், என்ன இருக்கோ, I call him, he is the one who motivates me every time. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Without this, if you all wouldn't have been here, Shruti wouldn't have been here. Thank you so much. தேங்க்யூ வெரி மச். நீங்க ஷேர் பண்ணதுக்காக மட்டுமில்ல, இந்த குழுவினுடைய தோனி, விராட் கோலியில எங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க. முக்கியமா நிறைய பேர் பத்தி இங்க தெரிய வந்தது டீமுக்குன்னு நினைக்கிறேன். சோ மிகப்பெரிய நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக we would like to have the producer of the film Matthew அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆனர் பண்ணாரு. ஐ திங்க் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பேக் போன் அப்படின்னா மேத்யூ அவர்கள்னு சொல்லலாம். சோ அவர் அன்போடு மேடை கிடைக்கிறோம் to share few words with us about Joe. ஸோ வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, பத்திரிகை, கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் நன்றி வந்ததுக்கு. ஸோ ஜோ ஃபஸ்ட்டு படம் எல்லாமே ஃபஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் இவ்வளோ வெற்றியானதுக்கு 2 ரீசன். ஸோ ஃபஸ்ட் ரீசன் வந்து இந்த படத்தை சுற்றி இருந்த லவ். ஸோ எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ரியோ அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு, சித்து அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங்கில் நிறைய பேர் லவ் பண்ணியிருந்திருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால படம் நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக, லவ் ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ காலையில் மார்னிங் ஃப்ளைட்டில் தான் வந்தேன், திருச்சியிலேருந்து வந்தேன். ஸோ எப்படி ஒரு ஃப்ளைட்டை 2 பேர் ஓட்டுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை 2 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதில் முதல் ஆர் MS தோனி, ஓஎம்ஆர்னு நாங்கள் கூப்பிடுவோம், ஹரிஹரன், ராம் அண்ணன். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனாக இதில் ரைட்டிங்காகவே ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் ஒரு பவுண்டு கொடுக்கல. ஸோ அது இந்த மேடையில் பதிவு பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பவுண்டு ரொம்ப நல்லா கேட்டேன். தமிழில் கொடுத்தாரு, இங்கிலீஷில் கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேட்டேன். எனக்கு மட்டும் தரல, ஹீரோயின்ஸ்க்குலாம் கரெக்டான டைமில் போயிடுச்சு பவுண்டு. ஸோ ஆனால் இந்த படம் அண்ணனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ தெளிவாக எடுத்திருக்க முடியும். காரணம் இது அவரோட கதை. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது, அதையும் பதிவுபடுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மை கதை. 2வது பைலட் யார் அப்படின்னா ரியோன்னு. ஸோ இந்த படம் இந்த லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கிறத எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவர் நம்பினாரு. ஸோ எங்களுக்கு வந்து ஓகே, ஒரு படம் எடுத்திருக்கோம், ரிலீஸ் பண்ணுறோங்கிறது தான். இது 50 நாள் போகும், 75 நாள் போகுங்கிறதெல்லாம் ரியோனனுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள்னா தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் தேங்க்யூ ஜோக்கு. ஸோ அடுத்ததாக அப்படியே லைனாக வந்துடுறேன். நம்ம எடிட்டர் அண்ட் கேமராமேன். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு காம்பினேஷனாக தான் இருக்காங்க. ஸோ இவர் ஒன்று விட்டார்னா அவரை மேட்ச் பண்ணிடுறாரு, அவர் ஒன்று விட்டால் இவர் மேட்ச் பண்ணிடுறாரு. ஸோ எண்டு ப்ராடக்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நிறைய ஷார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலேயே ஹீரோ ஹீரோயின் அண்ணன் எல்லாம் கூட ரொம்ப நல்லா காமிச்சிருந்தீங்கன்னு. இல்லை உண்மையிலேயே நல்லா இருக்காங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக காமிச்சிருந்தீங்க. அந்த 1 செகண்ட் ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரை சூப்பராக காமிச்சிட்டீங்க கரெக்டாக. ஸோ அடுத்ததா 2 ஹீரோயின்ஸ். ஸோ நிறைய பேசினதில்லை அவங்கள்ட்ட. ஸோ பட் ஆனால் ரொம்ப நல்ல படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு என்னவோ எப்படி சொல்றது, ஒரு பொண்ணுக்கு வந்து அழகாக ஒரு பொட்டு வச்சாலும் இன்னும் அழகு சேர்க்கணும்னா இவங்க 2 பொட்டா வச்சிருக்கோம் அந்த படத்துக்கு. ஸோ அந்த வகையில் இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பராக இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வார்த்தை வாங்குறது கஷ்டம். இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி இவங்க நடிச்சா நல்லா இருக்குங்கிறது ஈஸியாக சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அவங்கள ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேருமே அவங்களோட பெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அது பர்சனலாக எனக்கும் தோணுச்சு, நிறைய ரிவ்யூஸ்லையும் வந்தது. ஹரியனனை பற்றி சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லணும்னா உண்மையிலேயே இந்த படத்துக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்காரு. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு 50th டே. சக்தி அண்ணன் ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்க. சக்தி அண்ணன் வந்து
அப்பாட்ட பேசும்போது அவர் வைப்புல இருக்காரு, என்கிட்ட பேசும்போது என் வைப்புல இருக்காரு. அது எப்படின்னே தெரியல. ஆனா அண்ணன் வந்து இந்த படத்தை நாங்க எடுத்து வச்சோம். இது எப்படி பிசினஸ் பண்ணணுங்கிற பெரிய ஐடியா இல்ல, ஃபர்ஸ்ட் படம்ங்கிறதுனால. ஆனா அதை கரெக்டா பிசினஸ் பண்ணி இன்னைக்கு இந்த 50வது நாள் எடுத்துட்டு வந்ததுக்கு சக்தி அண்ணன் ஒரு மேஜர் ரீசனா இருக்காரு. ஸோ படம் நல்லா இருந்தது, பிளஸ் சக்தி பிலிம் ஃபேக்டரியோட சப்போர்ட்ல தான். அந்த ஹர்ஷத் ப்ரோலாம் இப்பதான் பாக்குறேன், நைட்டு 12 மணிக்கு வாய்ஸ் நோட் போடுறாரு, காலைல 3 மணிக்கு வாய்ஸ் நோட் போடுறாரு. அந்த அளவுக்கு அந்த குரூப் ஆக்டிவேட்டடாவே இருந்தது. ஸோ அதோட வெற்றி தான் இன்னைக்கு இவ்வளோ தியேட்டர்ஸ்ல நம்ம ஓடிட்டு இருக்கிறது. ஸோ அடுத்ததா சித்து அண்ணன். அண்ணா என்ன சொல்றதுன்னு உங்களை பத்தி சித்து அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர், நான் வந்து ஒரு ப்ரொடியூசரா போனோம். ஆனா இன்னைக்கு பயங்கர க்ளோஸ் டியர் ஃப்ரெண்ட் அண்ணன். ஸோ நிறைய பேசிக்கிறது உண்டு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறது உண்டு. அண்ணனோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய கேள்விப்பட்டேன். ஒரு பெரிய ப்ராஜெக்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் ரிலீஸ்க்கு இருக்கும். ஸோ அடுத்ததா பிரதர், இவர் சாய் ஸ்ரீனிவாஸ் பிரதர். ஸோ பிரதர் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டதில்ல, வாடா போடாதான் பக்கத்து வீடு. ஸோ ரவி பிரசாத் ஸ்டுடியோ அவங்களுக்கு தான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் படம் இருக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து யூனிட் பண்ணணும்னு சொன்னோடனே ஃபுல் ஃபிளெஜ்டாக யூனிட் அனுப்பிச்சிட்டு கடைசியாக தான் பில் உங்களுக்கு என்ன இருந்தால் நீங்கள் போட்டு அனுப்புங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு மேஜராக நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்ததா ஏகன், என்னோட அண்ணன். ஸோ நிறைய இடங்கள்ல நான் வந்து அப்பாவை பெருமைப்படுத்தினது உண்டு. இதுக்கு முன்னாடி மேடைகள்ல நிறைய என்னோட பிசினஸ் மீட்டிங்ஸ்ல பண்ணது உண்டு. இந்த படத்தின் வெற்றி மூலமா கண்டிப்பா ஏகன் வந்து அப்பாவை நான் பண்ணதெல்லாம் விட 100 மடங்கு பெருமைப்படுத்திட்டான். ஸோ அதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ரீசன். சினிமாவில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் சினிமா தெரியாத ஒரு குடும்பம் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இதுல நாங்கள் எல்லாம் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அப்பா அருளானந்த் சார், இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவரோட கான்ஃபிடன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்து நினைவுக்கு வர வரைக்கும், அதாவது ஒரு 15-16 வயசு வரைக்கும், இந்த இல்ல 20 வயசு வரைக்குமே அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அந்த ஒரு படத்துல உள்ள யாருக்குமே தெரியாம வாழ்ந்துருவாங்க, எக்காரணத்துக்கு கொண்டு சினிமாவில் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் மீறி ஒரு நாள் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நம்ம படம் எடுக்க போறோம்னு சொன்னாரு. எடுக்கலாமான்னு கேட்கல, எடுக்க போறோம்னு சொன்னாரு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ். அடுத்தது ஓடிடி சேட்டலைட் பிசினஸ் முடியல, அண்ணன் சொன்ன மாதிரி முடியல. ஸோ அப்ப என்ன சொன்னாருன்னா, நவம்பர் 24 படம் ரிலீஸ் இறங்குறோம் நம்ம அப்படின்னாரு. நான் கேட்டேன் பிசினஸ் முடியலையேன்னு, அது முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சாங்க. ஸோ அந்த 2 கான்ஃபிடன்ஸோட வெற்றி தான் இன்னைக்கு 50வது நாளுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தோட மெயின் சக்சஸுக்கு காரணம் அருளானந்த் சாரோட கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்துக்கு நிறைய பேர் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். கண்ணு படம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஸோ வேற யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கோச்சாரியா சார் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை ரெகக்னைஸ் பண்ணாங்க இந்த படத்துல. அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை தாண்டி எங்களுக்காக உழைச்ச முக்கியமான நபர்ல ஒரு நபர்னா சங்கர் அண்ணன், தனசேகர் அண்ணன். ஸோ இவங்க 2 பேர் வந்து நானும் அப்பாவும் இருந்து என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா அங்க ஷூட்டிங்ல இருந்து பண்ணாங்க. அந்த வகையில ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அதை தாண்டி இப்போ இந்த 50வது நாள் போஸ்டர் ஒன்று டிசைன் பண்ணி நம்ம எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணும்போது சக்தி அண்ணா ஒரு வாய்ஸ் போட்டிருந்தாரு. ஆனா இந்த மாதிரி ரொம்ப திருப்தி, அதாவது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குண்ணே, இந்த மாதிரி 50வது நாளுங்கிறதெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள் கூட கிடைக்கல, ஆனா நம்ம படத்துக்கு கிடைச்சிருக்குங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல படத்தை மக்கள் வரவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உங்களோட மோட்டிவேஷன் தான் திருப்பி எங்களை அடுத்தடுத்து எடுத்துட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் சினிமா மேடை, அதனால அப்படி கொஞ்சம் இதுவாகுது, பட் ஆனால் பரவாயில்ல. ஸோ வேற யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. நம்ம இது வந்து சைலண்டா சம்பவம் பண்ணோம்னு சொன்னோம், அதே மாதிரி அடுத்து ஒன்று சைலண்டா ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்த சம்மர்லயே பிளான் பண்ணி அடுத்த படம், அதாவது கோழி பண்ணை செல்லுதுன்னு சொல்லி, ஸோ இவரை வச்சு ஹீரோவா பண்றோம். நேஷனல் அவார்டு வின்னர் சீனு ராமசாமி சார் டைரக்ஷன்ல யோகி பாபுவும் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்த்தோம், ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அதான் இதே மாதிரி எனக்கு ஒரு திருப்தியான படமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ. வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் தாண்டி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். எங்க 3 பேரையும் கரெக்டா வீட்டில இருந்து சப்போர்ட் பண்றாங்க. படம் ரிலீஸ் அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் அன்னைக்கு யாருமே ஒன்னா இல்லை. ஸோ நான் வந்து திருச்சியில இருந்தேன், அப்பா அம்மா சென்னையில இருந்தாங்க, ஏகன் தேனியில இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரிஞ்சிருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அதோட வெற்றி தான் திரும்பி அந்த அருளானந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கும் எல்லாருமே ஒரு வகையில். இது வந்து ஏகன் ரொம்ப பெரிய பெருமையா சேர்த்திருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன்.
ஸோ 23ஆம் தேதி அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அது அருள் சாரோட 3வது கான்ஃபிடன்ஸ். அதோட வெற்றி இந்த மேடை இல்லை, இன்னொரு மேடை இருக்குது, அதில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். ஸோ வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் மேத்யூ அவர்களே. உண்மையாவே ஒரு நல்ல படம் எடுத்து கொண்டு போய் சேர்க்க குடும்பமாகவே உழைச்சிருக்காங்க. அதனால குடும்பங்கள் கொண்டாடும் ஜோ அப்படின்னு சொல்றோமா என்னன்னு தெரியல. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம கூப்பிடக்கூடியது ஆல்ரெடி இவருக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து மேத்யூ அவர்களே சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தினுடைய தொடக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏகன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் அவருக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும். அண்ட் கண்டிப்பா அவர் ஆனர் பண்ணி ஆகணும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் மேத்யூ அவர்கள் along with Rio Anna and ஹரிஹரன் ராம் அவர்கள் இணைஞ்சு ஆனர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் இந்த நேரத்துல அருள் சார் அண்ட் அவங்களுடைய வைஃபையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். சோ ஏகன் அவர்களுடைய அம்மாவும் மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. உட்காந்து அழகா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க மகனுக்காக, ஒட்டுமொத்த குடும்பத்துக்காக. அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு அழகான ஒரு நெகிழ்ச்சியான தருணம் இது. பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஏகன் அவர்களே. ஒரு எமோஷனலான தொடக்கம். இந்த படம் உனக்கு ஒரு பெரிய வெற்றி உன்னுடைய டீமுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்க. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ஸோ வந்திருக்க பிரசன் ஊடக தோழர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆங்கராக நின்று பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிட்டு பேச சொல்லும் போது என்னன்னு தெரியல, லைட்டாக தடுமாறுது. தேங்க்யூ எல்லாருக்குமே டீம். இதோட தொடக்கம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீமாக சேர்ந்து ஓடினது தான் இந்த படம். ஸ்டார்டிங் ஃப்ரம் விராட் கோலி, அடுத்த பேர் வந்துருச்சுன்னு இப்போ. ஸோ விராட் கோலி நம்ம இதுக்கு ரியோனாவோட கான்ஃபிடன்ஸ் தான். ஒரு நாள் ரேண்டமாக காரில் போகும்போது தம்பி பேசணும்டான்னு கூட்டின்னு போனார். போகும்போது ஒரு கான்வர்சேஷன், அந்த கார் அப்படியே போய் நின்னது என் வீட்டு வாசல்ல, அப்படியே போய் பேசினது அப்பாட்ட. இந்த மாதிரி நடந்தது தான் இது. ஜோ இதுக்கு முன்னாடி வேற ப்ரொடக்ஷன்ல ஓகே ஆகும்போது அப்பவுமே அந்த டீமோட ரியோனா ஆஃபீஸ்ல சுத்திட்டு இருந்த பையன் தான். அது நம்ம ப்ரொடக்ஷனுக்கு வருன்றதுலாம் அப்ப ஐடியாவே இல்லை. அண்ட் MS தோனி, ஹரியண்ணன் வந்து பெரிய பிளஸ் என்னன்னா எமோஷன். அவர் ஒரு விஷயம் பண்றாருன்னா அது அவ்வளவு எமோஷனலி ரொம்ப எல்லாருமே இங்க இருக்க இப்ப வேலை பார்த்த எல்லாரும் கூட அவருக்கு எமோஷனலி ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த எமோஷன்ல தான் ஜோவோட எமோஷனா வெளியே வந்துச்சு. ஸோ அதுதான் ஹரியன். அவரோட ஃபுல் எமோஷன், ஃபுல் அவரோட வாழ்க்கையில பார்த்தது அனுபவிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஜோன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் ஜோவோட 50th டேயோட சக்சஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் சித்து அண்ணாட்ட எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் செட்டில் இந்த டீம்லேயே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பேசினாருன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே செம க்ளோஸ். சித்தண்ணா அது மாதிரி நேரில் பார்க்கும்போது மட்டும்தான் பேசுறது. பட் பேசும்போது எல்லாமே என்னையா பண்ற, எப்படியா போகுது, அடுத்து என்னையா, அப்படிதான் அந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். மோர் லைக் எ பிரதர். நல்ல பழக்கம். நம்ம என்ன பண்றோன்றது நமக்கே தெரியாம அப்டேட் வாங்கிட்டு இருக்காது. சாய் ஒன்னா டான்ஸ் கிளாஸ் போவோம், ஒன்னா காலேஜ் போனோம், எல்லாம் ஒன்னா போயிட்டு இப்போ ஒரே ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். அதுவே ரொம்ப பெருமை தான். அண்ட் ஆல்சோ ஸ்டில்ஸ் பண்ணியிருக்காங்க ராஜா. அவங்களோட பையன் வந்து அஜய், அவனே ஸ்கூல் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி சுற்றி PK டிசைனர் வந்து அவர் என் காலேஜ் சீனியரு, கெவின் என் காலேஜ் சீனியர், ரியோன்னா வந்து ரொம்ப வருஷமா பழக்கம், ஹரியனை ரொம்ப வருஷமா பழக்கம். இப்படி வருடங்களா கடந்து பழக்கணும் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து பண்ற படம் தான் ஜோ. ஸோ அது வந்து உண்மையிலே நம்ம சொல்லுவோம், அந்த சக்சஸ்ன்றது ஒருத்தரோட சக்சஸா எப்பவுமே இருக்காது, ஒரு டீமோட சக்சஸ்ன்னு. ஸோ அப்படி டீமாவே சேர்ந்து ஜென்யூனா ஓடினதுல கிடைச்ச வெற்றி தான் 50வது நாள். கோச்சாரியா அவர்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் பார்க்கும்போது தோணுது, இதுக்கு சிரிப்பு வருது, ஆனா அந்த ஆள் பண்றதுனால சிரிப்பு வருதா இல்லை உண்மையிலே அந்த ஜோக் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ற டவுட்டோட இப்போ 50வது நாள் வரைக்கும் நான் அந்த டவுட்ல தான் இருக்கேன். ஆனா ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து இந்த இது தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கான இதுவே கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. எங்க அப்பா ஒரு நாள் முன்னாடியே நான் அனுப்பிச்சு விட்டாரு அடுத்த படத்துக்கு போடான்னு. ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் இல்லவே இல்லை, அதுக்கெல்லாம் ரியோன் திட்டு வாங்கினேன். ஸோ ரிலீஸ் அன்னைக்கு இங்கே இல்லவே இல்லை, அதுக்கு அடுத்த படம் போகலான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு 2 வாரம் அங்கே ஷூட் போகுது. போனதுக்கப்புறம் தேனியில் படம் பார்க்குறோம். 2 வாரம் கழிச்சு போகும்போது அந்த தியேட்டர் ஃபுல்லி எனக்கு அங்கே டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் கிரிக்கெட் போய் பார்க்கும்போது டிக்கெட் இல்லைன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி போயிட்டு நான் நடிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு 2 சீட் மட்டும் கொடுத்தாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி. 2வது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. 2-3 சீன் தான் நான் ஓகே ஒரு சீன் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சா அதுக்கெல்லாம் என்ஜாய் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அங்க ஆடியன்ஸோட பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை நான் டேஸ்ட் பண்றதுக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. என்னை விட்டுட்டு நிறைய அந்த மாதிரி ஊரா போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க டீமு. ஸோ இதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொன்னா. அண்ட் ஹீரோயின்ஸ் 2 பேரும் எனக்கு வந்து ஹோட்டலுக்கு அது வந்து எனக்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லித்தரவே இல்லை. நீ என்ன பண்ற
ரைட்டு. ஹோட்டல்காரோட ட்ரைனிங் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் டைரக்ஷன் டீம் மொத்தமாகவே இதுல ஒர்க் பண்ண எல்லா டைரக்ஷன் டீமும் எல்லாருமே என்னோட வயசுல பெரியவங்க. யாரையுமே நான் அண்ணன் கூப்பிட்டதே இல்லை. அந்த இடத்துல என்ன வச்சுக்கிட்டதே இல்லை. பேர் சொல்லி கூப்பிட்டு பழகி ஃப்ரெண்டாவே இருந்தது தான் இந்த படத்தோட சக்சஸுக்கும் பெரிய காரணம். அண்ட் தேங்க்ஸ் டு அப்பா அம்மா. அம்மாவுக்கு வந்து கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். தம்பி சொன்ன மாதிரி தான், நாங்கள் 3 பேரும் 3 திசையில ஓடிக்கிட்டே இருந்தாலும் 3 பேரையும் ஒன்னா நின்றுக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டீம். Thank you very much. I think எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த டிரெக்டர் அண்ட் ஹீரோ பேசுறதுக்கு முன்னாடி we would like to do the honors for our production chief சரவணன் அவர்கள். We would like to have you on the days with us, and to do the honors I would like to have Matthew அவர்கள் and Rio அவர்கள். நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஒரு படத்தினுடைய டெபியூ டிரெக்டருக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவருடைய போர்ட்ஃபோலியோவாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அடுத்த படத்துக்கான வரவேற்பும் அதனுடைய எக்ஸைட்மெண்ட்டும் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த முதல் படத்தினால. 50 Days of Joe ஒரு மிகப்பெரிய வெற்றி. உங்களுடைய சொந்த கதையாக இருந்தாலும் அதை அழகா ஸ்கெட்ச் பண்ணி அதை எழுதி எவ்வளவு தூரம் ஒரு படமாக்கி ஒரு கதையாக்கி ஒரு காவியமாக்கி இருக்கீங்க. ஐ திங்க் ஒரு நல்ல நல்ல கைத்தல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். டு தி டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம் ஹரிஹரன் ராம் அவர்கள். இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படின்னே சொல்லலாம். இவர ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் ஹரி அவர்களே, நான் உங்களை பார்த்த வரைக்குமே ரொம்ப அமைதியாவே இருப்பீங்க. ரொம்ப அதிகமா பேசக்கூடிய நபரே கிடையாது. ஹீரோயின்ஸுமே அதான் சொன்னாங்க. பட் இது உங்களுக்கான தருணம். என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அபவுட் யூ? வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் என்னோட ஃபேமிலி, என் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு நம்ம படம் எடுத்து முடிச்சுட்டு போட்டு காட்ட ஆரம்பிக்கிறோம். பிப்ரவரியில் முடிச்சு காட்ட ஆரம்பித்தோம். சுரேஷ்சந்திரா சார் பிளான் பண்ணி செலக்டிவ் ப்ரெஸ் மீடியா ஒன்று பண்ணோம். ஒரு 30 ப்ரெஸ் பீப்புள் வந்து அதுக்கு நாங்கள் ஒரு ட்ரெய்லர் ஒரு 3 சாங்கு போட்டு காட்டினோம். அவங்க கொடுத்த அந்த ரிசப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு அந்த ரூம்குள்ளேயே. அவங்க வெளியே வந்துட்டு உண்மையாகவே நல்லா இருக்குப்பா. நாங்கள் மோஸ்ட்லி ஒரு பாட்டு பார்ப்போம், ஒரு ட்ரெய்லர் பார்ப்போம், 3 நாள் இருக்கேன்னு யோசித்தோம். பட் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நல்லா அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ப்ரெஸ் எப்போவுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்கலாம் சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. பட் எனக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சது உங்களோட சப்போர்ட்டு. அங்கேருந்து ஒரு 4-5 அண்ணங்க எனக்கு இன்றைக்கி நான் இது வந்திருக்காங்களான்னு தெரில, டோட்டலாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபோனில் மெசேஜ் பண்ணும்போதும் சரி. அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எனக்கு படம் பார்க்கும்போது இங்கே இதே தேட்டரில் இருக்கும்போது வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நான் உள்ளே வரவே மாட்டேன். மோஸ்ட்லி வெளியே தான் இருப்பேன். எனக்கு உள்ள ரியாக்ஷன் என்னன்னு தெரியாது. பட் வெளியே வந்து அவங்க அவ்வளோ அதுதான் நமக்கு ப்ரெஸ் மீடியாவில் ரியாக்ஷனே இருக்காதுப்பான்னு சொல்லி வளர்ந்து நமக்கு நம்ம படத்துக்கு ரியாக்ட் பண்ணும்போது என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ப்ரெஸ் மீடியாவுக்கு என்னோட ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு என்னங்கிறத கரெக்டான விதத்தில் நான் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருப்பேன். என்னோட இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனையாகவே நான் என்னோட ரைட்டிங்கில் சில விஷயங்களை ஒர்க் பண்ணியிருக்கணுங்கிறது தான். அதை நிறையா தடவை சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அந்த எல்லாரோட இதுலையுமே ஒரு விஷயங்கள் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது அதில் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக ரொம்ப மெயினாக சொன்னீங்க. ஸோ அது எங்களுக்கு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்டு இந்த படம்னு சொன்னால் அதுதான், இது லிட்டரலி ஜோங்கிறது வந்து என்னோட லைஃப்பில் நடந்துச்சுங்கிறது ஒன்று இருந்தாலுமே இந்த படத்தை என்னை விட அதிகமாக நம்பினது வந்து ரியோனை. எல்லாருலேயும் சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் ஆனால் எனக்கு தெரில, அதுக்கு எனக்கு ரியோனை ரொம்ப க்ளோஸு. அது என்னென்ன பண்ணும்போதுலேருந்தே ரொம்ப ஜாலியாக இருப்போம், எப்போவுமே ஜாலியாக இருப்போம். அது வீட்லேயே தான் கிடப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம். அதுக்காண்டி நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அண்ணனுக்காண்டி. அப்போ கேட்கும் போது இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணுவோம். அது இப்படி முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது நான் கதை பண்ணிவிட்டு அதுக்கிட்ட சொல்லலை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷூட் பண்ணும்போது கேட்டேன், நீ எப்படி லவ் ஸ்டோரி பண்ணுவேன்னு. லவ் ஸ்டோரி நமக்கு எப்படி தெரியல, பார்த்துக்கலாம், நம்ம ஜாலியாக பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் தயங்கிக்கிட்டு இருந்தேன் அண்ணங்கிட்ட.
நான் முடிச்சிட்டேன்னு தெரிஞ்சோன்னா ஒரு நாள் கூப்பிட்டு வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிச்சு. 7 மணி நேரம் 8 மணி நேரம் பேசியிருப்போம் நைட் ஃபுல்லாக. முடிச்சுட்டு பண்ணலாடா தம்பின்னு சொன்ன அந்த நாள்லேருந்து இன்னைக்கு இந்த 50வது நாளுக்கு ஷீல்டு ரெடி பண்ணுற ஸ்டிக்கர் முதற்கொண்டோ பார்த்து பண்ணுச்சு இந்த படத்துக்காண்டி அண்ணன். இந்த இப்படி ஒரு ஹீரோ யாருக்கும், அதுதான் நான் கஷ்டப்படவே இல்லை இந்த படத்துக்கு. ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே, நான் ஒரு கஷ்டமும் படலை. என்னை அப்படியே உட்கார வச்சு நீ உனக்கு பண்ணுறதை பண்ணு. ஒரு 2-3 ப்ரொடக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது இதுக்குன்னு நான் போன எல்லா ப்ரொடக்ஷனுமே ரியோனே சொல்லி தான் போனேன். நான் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நானாக போனது கிடையாது, என்னை விட்டது கிடையாது. நீ பவுன் பண்ணுன்னு அனுப்பிச்சு, நான் பவுன் பண்ணிட்டு வர வெயிட் பண்ணிச்சு. ஸோ ஒவ்வொரு மொமெண்ட்டுமே அது இந்த படத்துக்காண்டி எவ்வளோ இது அதுக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்குங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே. அது நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது, அது நல்லா நடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பட் அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறப்ப தப்பாக சொல்லிட்டேன்னா இன்னைக்கு அவ்வளோ ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதான் நம்ம அவங்க உண்மையாக நம்பணும்ல, அந்த டெஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது தான் அதனால ரியோனன் தான் இந்த படத்துக்கு எல்லாமே. 99% அண்ணன் தான், 1% நான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள எல்லா விஷயத்துலையுமே எனக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சதுன்னா, இதுக்கு ஆரம்பமாக இருந்துச்சுன்னா அருள் சார் எப்படி சொல்கிறோன்னா, இவங்க சொல்கிறாங்களே, ஐ மீன் அவர் உண்மையாகவே நம்ம உதாரணத்துக்கு நான் அவருக்கு தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் இருக்கும்போது ஃப்ரெண்டு கூப்பிட்றாரா இது அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அந்த அளவுக்கு ஏன்னா என்கிட்ட அவ்வளோ ஓப்பனாக பேசுவார். இப்படிலாம் ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்களான்னு தெரியாது எனக்காண்டி. என்ன எப்படி சொல்கிற, ஒரு நாள் ஷூட்டு நான் ஒரு லொக்கேஷன் லாக் பண்ணிட்டேன், இதுதான் கிடச்சிருக்கு போதும்னு சொல்லி. எனக்கு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு ஷூட் முடிச்சு வாங்க சார், நான் உங்களுக்கு ஒன்று பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார். நான் போய் பார்க்குறேன், அதுலேயே 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு சார் இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, இங்கே பண்ணிக்கலாம் சார், மழை வந்தால் மட்டும் பிரச்சனைன்னு சொன்னேன். நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரி சார் கிளம்பலான்னு சொல்கிறேன். இல்லை செட் ஒர்க் நான் நைட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிறேன். அங்கே ஒரு ரூம் போட்டுட்டு அங்கே தங்கியிருந்தாங்க அன்றைக்கி நைட் சார். ப்ரொடியூசர் இதை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில, எங்கேயுமே லிட்டரலி அவர் நம்பினார்னா அவங்க எல்லாரும் நம்பணும்னு நினைப்பாங்க சார். இந்த ப்ராஜெக்டை ஷூட் 30ஆம் தேதி போகிறோன்னா, அக்டோபர் 31 போகிறோன்னா, 28ஆம் தேதி முதல்ல மேத்யூ காண்டி சொல்கிறேன். மேத்யூ வந்து கிட்டத்தட்ட படம் ஓகே ஆயிடுச்சு, படம் பண்ண போகிறோம், ஷெடியூல் போட்டுட்டு இருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கோம், லொக்கேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. மேத்யூ ஃபோன் அடிப்பான், நாளைக்கு ஒரு 10 வீட்டு கதை சொல்ல வாங்கினேன் அப்படின்னு. ஒரு 10 பேர் உட்காந்துருப்போம், அந்த 10 பேர் டேபிளில் உட்காந்து ஜாலி. என்னன்னா நான் ஒன்று கேட்டிருக்கேன், அது நல்லா இருக்கு, அதை நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் சார் எப்படின்னா அந்த கதை கேட்கறதுல என்கிட்ட, ஐ மீன் அண்ணன் கிட்ட அண்ணன் ஒரு தடவை நரேஷன் கொடுத்துச்சு, அதை நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 5-6 தடவை கொடுத்துருக்கேன்னா ஒவ்வொரு நரேஷன்லையும் சார் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எடிட்டை நாங்கள் முடிச்சுட்டு லாக் பண்ணி ஒரு அவுட் எடுக்கிறோன்னா, அதுலேருந்து இதுவரை நாங்கள் போட்டு காட்டின ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரெஸ் பீப்புளுக்கு முன்னாடி அவங்க க்ளோஸ் சர்க்கிள், செலிபிரிட்டி சில பேருக்கு போட்டு காட்டின எல்லா ஷோவுமே ஃபுல் படம் பார்த்தது சார் மட்டும்தான். அவர் ஒவ்வொரு தடவையும் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ரசிச்சுக்கிட்டே இருப்பார், அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ இதெல்லாம் எனக்கு தெரில, ஏன்னா நம்ம எடிட்டில் அவ்வளோ பார்த்துட்டோமேங்கிற மைண்ட் செட்டாக என்னன்னு தெரில. எங்களுக்கு கூட சரி இந்த போர்ஷன் அப்போ வெளியே போயிட்டு வந்துடலாம்லாம் தோணியிருக்கு. அவங்க சார் என்றைக்குமே அப்படி வெளியே போனதில்லை. நான் கதை மற்றவங்ககிட்ட ஒரு தடவை அந்த 20 பேர்ட்ட சொல்லும் போதுமே சார் அன்னைக்கு இந்த போர்ஷன் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த எப்படி சொல்கிறது, அந்த உயிரா நினைக்கணும்ல அந்த விஷயத்தை நம்ம ஒன்று பண்ணி வந்திருக்கணும், அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் சார். இப்போ நாங்கள் யாராவது செலிபிரிட்டிக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு பிளான் பண்ண கூட சார் அங்கே இருப்பாங்க, ஃபுல் படம் எனக்கு அனுப்பி பார்க்குறாங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரொடியூசர் யார் கிடப்பாங்கன்னு தெரில. எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஃபோன் பண்ணி சார் இப்படி பட்ஜெட் இவ்வளோ இதாகிட்டு இருக்கு சார், அவுடோரில் இருக்கோம், ஒரு 27 நாள் ஸ்ட்ரெச்சு அவுடோர் போயிட்டு இருக்கோம் கேரளாவில், அங்கே ஃபோன் பண்ணிட்டு எல்லாம் இப்படி கொஞ்சம் பார்த்து பட்ஜெட் கொஞ்சம் மைண்டில் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதுக்குள்ளே போயிட்டேன். அடுத்த நாள் பஸ்ஸுக்கு சில இதுக்கு ரிக்கு இது விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு இருக்கும்போது தயவு செஞ்சு இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க சார், நான் கூப்பிட்டு தனியாக பேசி திரும்ப உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க சார், உங்கள் இஷ்டம் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன், எனக்கு ஐ மீன் நிறையா படங்களுக்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இது இல்லை. சத்தியமாக அவர் தூங்காமல் நைட் ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசர் பார்த்த வேலையாக நான் பார்த்தது கிடையாது. இதெல்லாம் ஒரு கோ ப்ரொடியூசர் இபி இவங்க பார்ப்பாங்கல்ல, அவங்க கூட நின்றுட்டு எல்லா விஷயத்திலும் சார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்லுவேன் என்னன்னு எனக்கு தெரில. இந்த படத்தோட விஷன் ரியோனை இதை புரிஞ்சுக்கிட்டு நம்பின மாதிரி, அதை விட அதுக்கப்புறம் அருள் சார் வந்து அவர் ஒரு நம்பிக்கையை இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன் லைஃப் லாங். ரொம்ப 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 நன்றி சார். அண்டு என் டீம் இல்லை எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஓன் பண்ணி தான் பண்ணாங்க. கேஜி ப்ரோ,
விக்கி ப்ரோ, என் ஆர்ட் டைரக்டர், என் ஃப்ரெண்ட்ஸ், என் டீம் எல்லாருமே. பட் இந்த படத்தில் எல்லாரோட உழைப்புக்கும் ஒரு பாயிண்ட் போட முடியும், ஒரு மார்க் போட முடியும்னா அது எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு லெவல் நான் சொல்கிறது சித்துவோடது மட்டும்தான். இந்த படத்துக்கு உயிர் வந்து சித்து தான். நான் யோசிச்சதுலேருந்து அது எப்படி எவ்வளோ கன்வின்ஷனாக வரும், அது எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் லிட்ரலி நம்ம எங்கள் டீமில் என் கோ டைரக்டருக்கு தெரியாத கிளைமேக்ஸில் வரப்போகிற அந்த மியூசிக் என்னென்னு இல்லை. ஏன்னா அத்தனை வருஷன் மாற்றிருக்கோம், 2 பேரும் திடீர்னு ஒன்று லாக் பண்ணியிருப்போம். ஃபைனலி உரியோட ஃபீமேல் விஷன் வச்சிட்டோம் கிளைமேக்ஸ்க்கு, அந்த பொண்ணு நடந்து வர்றது மூமெண்ட்லேருந்து. பட் லாஸ்ட் 3 நாளைக்கு முன்னாடி மிக்சிங்கில் உட்காந்துருக்கும் போது என்னமோ எனக்கு குறையா இருக்குன்னு நான் ஒன்று சொன்ன அடுத்த நாள் போய் ஒன்று ஒர்க் பண்ணிவிட்டு நான் இப்போ ட்ரெய்லருக்கு ஒன்று ஒர்க் பண்ணிருக்கேன், அதை ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரோன்னு எனக்கு போட்டுக்காது. எனக்கு ஒரு மாதிரி அந்த ஜிவ்வுன்னு வந்தால் தான் ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அதை அந்த மியூசிக் அவர் எந்த பண்ணணும்ல, ஸோ அது அந்த இது பண்ணுறவரை அவர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ட்ரெய்லர் வந்து 7-8 வருஷம் மியூசிக் மட்டும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதான் இந்த படத்துக்கு அறிமுகமாக ஒரு விஷயம் சக்தியும் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த டீசர் அவன் பண்ணி கொடுத்தது தான் ஒரு அறிமுகம் கண்டிப்பாக. அதுக்கு அவர் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது வந்து இந்த படத்துக்கு இதுதான் மியூசிக், இத்தனை சாங்ஸ் பண்ண போகிறோம்னு இல்லாமல் அங்கேருந்து அவர் பேக்ரவுண்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பேக்ரவுண்டில் வந்திருக்க ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்தில் நிறையா இடத்துல வந்து யூஸ் பண்ண மியூசிக்கே திரும்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். உரியோட டெம்ப்ளேட் ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே இன்ட்ரோ பிளாக்குன்னு தனி சாங் போட்டு கொடுத்தாரு, ஒரு குட்டி சாங். அது இன்னும் ரிலீஸ் கூட பண்ணலை நாங்கள் இதுலேயுமே. அது அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து சித்து தான் இந்த படத்துக்கு உயிர். எனக்கு மேலே எங்கள் எல்லாருக்கும் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை, ரியோனை வச்சுருக்க நம்பிக்கை, என் ப்ரொடியூசர் வச்சுருக்க நம்பிக்கையை முழுசாக வந்து அந்த ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உயிர் கொடுத்தது சித்து மட்டும்தான். ஸோ அவருக்கு நான் எப்பவும் நன்றியாக இருப்பேன் கண்டிப்பாக. இந்த படம் முடிச்சாச்சு. இந்த பிஸ்னஸ் பிரச்சனைகள் இதை பற்றிலாம் எனக்கு கொண்டு வந்ததே இல்லை அருள் சார், நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள் சார்னு. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட நான் ஜூன் ஜூலையாவது மார்ச் ஏப்ரல் பிளான் பண்ணோம், ஜூன் ஜூலையாவது நான் முடிச்சிருக்கணும், பண்ணல. இல்லை சார் போங்க, வேலை இருக்கு சார், வேலை சார்னு சொல்லி அப்படியே இழுத்தாச்சு அப்பவுமே. ஸோ அதனால் இப்போ ஜூனில் பண்ணியிருந்தா இதை விட ஓட்டிட்டு இன்னும் பெட்டர் பிஸ்னஸ் போயிருக்கோம். அப்படி தான் கேட்டுட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன் அப்போ. பட் நான் லேட் பண்ணனால அது அப்போ அதனால சரி அந்த மந்த்துக்குள்ள படங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிலாம் கொஞ்சம் சில விஷயங்கள் மாறுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒரு காரணமாக இருக்கமேனு ஒரு சின்ன வானவர்த்தம் இருக்கும். ஆனால் அவர் நீங்கள் பண்ணுங்க சார் சார் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த பண்ணுறதுக்கு சித்துக்கும் எங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க சார் முக்கியமாக. ஸோ அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஹீரோயின்ஸ் 2 பேருமே, இந்த கேரக்டர் சுஜிங்கிற கேரக்டர் ரொம்ப ஸ்பெஷல் லைஃப்பில். ஸோ அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுவாங்கன்னு ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஹீரோயின்ஸ்கிட்ட கதை சொல்ல ட்ரை பண்ணோம். ஒரு 30 பேர்கிட்ட சொன்னோம், ஒரு 10 பேர் ஆடிஷன் பண்ணோம். அவங்களே நோ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது, என்னமோ தப்பாக தான் எழுதியிருக்கும் போல அப்படின்னு சொல்லி எனக்கும் தோண ஆரம்பிச்சு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாளவிகா பொறுத்தவரை அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கேரளா போய் மீட் பண்ணி கதை சொல்லி முடிஞ்சாலும் நல்லா இருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து இதுவரை இந்த படத்தில் வந்து அவங்க நடிக்கல. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு லைஃப் கொடுத்தாங்க அந்த கேரக்டருக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பவ்யா கேரக்டர் வந்து அதுதான் நான் அவங்களுக்கு பெருசாக அதுதான் நான் தப்பு பண்ணேன். நான் மெயினாக நினைக்கிறது அவங்க கேரக்டர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்கிறது மட்டும் தான் என்னோட கில்ட்டாக இருக்கும். பட் அதை இருக்கிறவரை பண்ணதுலேயே அவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மேத்யூவுக்கு ரொம்ப நன்றி. அந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எனக்கு வெளியிலேருந்து வர முதல் விஷயமே மச்சான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி கொடுத்துட்டியா சூப்பராங்கிறது ஜென்யூனாக எல்லாருமே சொன்னது. ஸோ அவங்க பண்ணியிருக்காங்கிறப்போ அதுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாகவே எங்கள் படத்துக்கு அது கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ரிலீஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 125ங்கிறப்ப நாங்களே கேட்டோம், ஒரு 150-200 சார் அப்படின்னு. சார் இது நம்மளாம் போடுறத விட அவங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களே கேட்பாங்க, அப்போ அதை நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அந்த 2-3 வாரத்துக்கு அவருக்கு இது பண்ணது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். அண்ட் அவர் ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு டீம் காண்டியும் சரி, அவர் எங்களுக்கு இப்போ 7th வீக் அன்னைக்கு சார் எனக்கு கால் பண்ணுறாரு, சார் 7th வீக் இது எத்தனை தேட்டர் தெரியுமா சார் அப்படின்னு. எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னோன்னா 52 தேட்டர் சார் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க சார் இன்னும் கூட சொல்லி அவர் சொல்லும்போது கனவு மாதிரி இருக்கு. அதான் ஒரு சின்ன விஷயம். ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கால் பண்ணி விஷ் பண்ணா, ஆனால் படம் 50 நாள் ஓடுனாங்க. எந்த காலத்துலமா இருக்கு, இந்த காலத்தில் 50 நாளாக எந்த படம் ஓடி இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட நேற்று தான் மெசேஜ் அனுப்பினேன், சாரிமான்னு சொல்லி. சந்தோஷம். அதான் நினைக்கணும், நான் கூட நினைக்கல அந்த விஷயத்த, நமக்காண்டி ஒருத்தவங்க நினைக்கிறாங்க, அது இப்படி நடந்திருக்குங்கிறப்ப எல்லாருக்குமே இங்கே நான் நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் என் டிசைனர், நான் இங்கே அதே மாதிரி முக்கியமான கேரக்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே இது தெரியும். இந்த 3 கேரக்டருக்கு தான் எல்லாமே, மற்ற எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிள்ளைன்னு தான் தெரியும்.
ஸ்ரீராம் சாராக இருக்கட்டும், ஜெயக்குமார் சாராக இருக்கட்டும், மேமாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கெல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி தான் இருக்கும். சார்லி சார்லாம் வந்து நான் கதை சொல்ல ஆரம்பிக்கிற முன்னாடி லைன் சொல்லும் போதே எனக்கு புரியுது, ரொம்ப குட்டியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் உனக்கு அடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அண்ட் அவர் வந்து அவ்வளோ தூரம் எங்களுக்கு அடி பண்ணி கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். அண்ட் என் டைரக்ஷன் டீம் ஹோட்டல்கார், அதான் அவர் அப்படி வேலை பார்ப்பார், உண்மையாகவே நல்லா வேலை பார்ப்பான். அதனால தான் அந்த மரியாதை எல்லாம் அவனுக்கு எப்போவுமே கிடைக்கும். இன்ன வர நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன், ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். இன்னொரு ரிலாக்ஸ் ஆகாமல் ஓடிட்டு இருக்கான். ஓடிடி அவுட் கொடுக்குறக்காண்டி முதற்கொண்டு அவன் எல்லாமே அவன் தான். இந்த படத்துக்கு இன்னொரு தூண் எனக்கு. அண்ட் தம்பி கிரண் லிரிக்ஸு ப்ளஸ் ப்ரொமோஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான், அவ்வளோ ஹெல்ப் பண்ணான் அந்த ப்ராஜெக்ட்காண்டி, அவனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட ஏடி டீம் அண்டு தனசேகரண்ணா இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் தெரியும். ஆக்சுவலாக சங்கரண்ணே ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஒரு 3-4 வருஷமாக. அவர் என் படத்துக்கு ஈபி அவுட் பண்ணுங்கிறத ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் அவர் வர்றது, ஏன்னா அவருக்கு இது சில ப்ரொஃபஷன் இதில் முக்கியமான வேலைகள் இருக்கும், எப்படி வந்து பண்ணுவார்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு வந்தார். வரும்போது பக்கத்தில் மஞ்சுவன் இருக்கார். அப்போவே எனக்கு தெரியும், நானே மஞ்சுவனை கூப்பிட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு தான் நான் அப்போ சொன்னேன். இல்லைடா மஞ்சுவனை வந்து மாவீரனில் ஒர்க் பண்ணிருக்காரு, தனசேகரனை கூப்பிட்டு போன்னு சொன்னார். உண்மையாகவே எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு. என் ஷூட்டிங் பார்த்து என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் பண்ணுற வேலையில் பார்த்துட்டு ரசிப்பார். இது சூப்பரா தம்பின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். லொக்கேஷன் எல்லா இடத்துலையுமே இந்த உண்மையாகவே இந்த கூடவே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் தனசேகரன் எனக்கு. அண்ட் சங்கரனை இப்போ முதல்ல அந்த படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சாலும் சரி அடுத்து நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னன்னு சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது அண்ணன் சங்கரன் தான். சங்கரனுக்கு நான் அதுதான் ரொம்ப 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 நன்றிண்ணே. அண்டு ஏன் தம்பி அதான் சாரி தான் காலையிலேயே இடிச்சிட்டேன் ஒரு தடவை. அவனுக்கு அந்த கதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல, அந்த கேரக்டர் யாருன்னே பண்ணுறான்னு கேட்டு போனேன். நல்ல வேலை அது இன்னும் முடிவு பண்ணலடான்னு சொன்னேன். அதனால தான் இது நடந்திருக்கு நினைக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டு போய் அப்பா சார்கிட்ட பேசி அண்ணன்ட்ட பேசி இது நம்ம பண்ணலாண்ணே, நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சான். ஸோ அவனுக்கு எப்போவுமே அந்த இது இருக்குது. அந்த பிரசாத் ஸ்டுடியோ நம்ம அவங்க பண்ண இவ்வளோ இருக்குது, பட்ஜெட்டாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதில் பற்றிலாம் யோசிக்காதீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி அந்த விஷயங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுக்காண்டி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த சாருக்கு ரொம்ப நன்றி. அந்த அவ்வளோதான், எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என் டீமுக்கு எல்லாருமே நன்றி. மாப்பிள்ள அபு அண்ட் சார்ல்ஸ் என் கொரியோகிராஃபர்ஸு கூடவே இருப்பாங்க. அதனால் ஜாலியாக பண்ண பாட்டு தான். நான் டான்ஸாக வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், வேறு வழி இல்லாமல் வச்சுட்டோம். ஸோ ரொம்ப 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 நன்றி, எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. கவிஞனுக்கு ரொம்ப நன்றி, என் கோ டைரக்டர் கோச்சாரியா. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து நான் கொஞ்சம் பெரிய ஒரு கேரக்டராக தான் பிளான் பண்ணேன். என் பணத்தை தாண்டி வேற குறாங்கிற மாதிரி நடுவில் படுத்துக்கிச்சு. என்ன காரணம்னா அந்த கேரக்டர் நாங்கள் உட்காந்து பேசி எழுதும் போதே அதோட பாடி லாங்குவேஜ் அது பண்ணுற விஷயங்களை தான் படத்தில் வச்சோம். அதை நாங்கள் வேற யார்ட்டையாவது போய் வாங்குறது கஷ்டம் தான் உண்மையாகவே. அதனால தான் அதுட்டே பண்ண சொன்னோம். உண்மையாகவே அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு 2 சீன் தோணாலும் அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். காரணம் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் அதுதான். ஹோட்டல்காரன் கூப்பிட்டு அவர் ஹோட்டல் வச்சிருக்காரு. அவர் எப்படி கூப்பிடுவாருன்னா டேய் அப்படின்னு எதுவும் வாயில கூப்பிட மாட்டாரு, டக்குன்னு என்னன்னு கேட்பாரு. ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி ஏதாவது சைகை பண்ணி அது என்னன்னு சொன்னாதான் ஹோட்டல்காரன்னு சொல்லுவார். அப்புறம் பார்த்தான் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனை சரி அந்த வார்த்தைலாம் சொல்லலாமான்னு தெரியல, பிரெட்டுக்கு நடுவில் வச்சு இப்படி பண்ணி காட்டி இப்படிதான் அது பண்ணும். நார்மலாகவே எங்க கிட்ட பண்ணும். ஸோ அதை தான் நாங்கள் படத்தில் வச்சோம். அது புதுசாக இருக்குன்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் அண்ணன் ரொம்ப முக்கிய காரணம். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த படங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுடைய பட வரிசையில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத இன்னும் கியூரியஸா இருக்கு. அண்ட் ஜோவுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்படியே எஃபர்ட்லவே வாழக்கூடிய கவின் அவர்களை அன்போடு மேலே கழிக்கிறோம். ஸோ அவர் இந்த படத்தினுடைய கோ டைரக்டரும் கூட. ஸோ we would like to have கவின் அவர்கள் அந்த ஜாக்கெட் அந்த ஸ்டைலா அதே ஸ்டைல் கேரி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க படக்குழு. வாங்க கோச்சாரி அவர்களே, எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு. கண்ணாடி கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாவுக்கு நன்றி. அண்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு 2 பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரியோக்கு ஹரிக்கு இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னால் எங்களுக்கே புதுசாக இருக்கும். அந்த தேங்க்ஸ் வந்து சிரிப்பாங்க, எதுக்குடா தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த தேங்க்ஸ்க்கான மேடை வந்து
இதுன்னு நினச்சே பார்க்கல, கொஞ்சம் முன்னாடியே இருந்திருக்கோம். ஸோ அப்போ தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னும் போது இந்த மேடை கிடச்சது அவங்களுக்கு, இந்த மேடையில் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கிறனால தான் இந்த மேடை கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேடை வந்து ஒரு நிமிஷம், இந்த மேடை வந்து இந்த படத்துக்கு கிடைச்சதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் வந்து பிரசன்ட் மீடியா அண்ட் செகண்ட் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார். ஸோ அவங்களால தான் வந்து இந்த மேடை வந்து இந்த டீமுக்கே கிடச்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த 2 தேங்க்ஸ் வந்து முதல் தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு என் கேரக்டர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ ஹீரோயின், ஹீரோக்கு, ஏகனுக்கு, அவர் பையன் தான் ஏகனு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு படத்தில். எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்த மாதிரி எனக்குன்னு தோணலை, இருந்துச்சு. ஸோ வந்து அவரால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பையனுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீன் எழுதலாம், எக்ஸ்ட்ரா வைக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அவர். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் படம் எப்படி இருக்கோ அது அப்படியே ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு க்ளீன் ஒரு விஷயம் ஒன்று பண்ணார். ஸோ சினிமாவுக்கு வந்து பேஷனேட்டடாக அவர் வந்திருக்காரு. ஸோ வந்து சினிமா வந்து உங்களுக்கு நல்லா தூக்கி கொண்டாடும் சார். தேங்க்யூ ஸோ மச் இது நீங்கள் பண்ணதுக்கு. அண்ட் 2வது தேங்க்ஸ் வந்து அப்படியே கடந்து போயிடும், பட் பர்டிகுலராக இந்த பர்சனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எடிட்டர் கேஜி வருண். ஸோ இந்த படத்தை வந்து வேற டைமென்ஷனுக்கு வந்து அவன் தான் கொண்டு போனான். ரைட்டிங்காக இருக்கட்டும், ரியோ ஒரு எஃபர்ட்டாக இருக்கட்டும், ஹோட்டலுக்கார் ஒன்று தேங்க்ஸ் சொல்லணுமா? சரி, ஹோட்டலுக்காரோட எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாத்தோட எஃபெக்டோட ஒரு இன்வால்மெண்ட்டோட கடைசி வரைக்கும் எடிட் டேபிள் உட்காந்து ஒரு உழைப்பை ஒன்று போட்டிருந்தான். ஸோ ஒரு டைமென்ஷனில் இந்த படம் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் கவின் அவர்களே. தேங்க்யூ வெரி வெரி மச். சரவணன் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். திரு மேத்யூ அவர்கள் அண்ட் திரு ரியோ அவர்கள் இணைஞ்சு கௌரவிப்பாங்க. அடுத்ததாக இந்த மேடைக்கு ஆல்ரெடி இவர் வந்து நம்ம ஆனர் பண்ணிட்டோம், பட் கண்டிப்பா அவர் பேசியே ஆகணும். ஒரு விஜே, இந்த படத்தினுடைய ஆக்டர். நான் முன்னாடியே சொன்னேன், கிளைமேக்ஸ்ல இவர் வச்ச ட்விஸ்ட்னால எல்லாருமே கொஞ்சம் லைட்டா கேர் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்த விஜே ராகேஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா எங்களால் இதை நம்பவே முடியல 50th டே அப்படிங்கிறது. சீரியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இனிஷியலாக இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுன்னு நான் சொல்கிறேன். சின்னதாக ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், ஒரு படம் வந்து கதை சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் வந்து அப்புறமா ஹீரோவை வந்து முடிவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இந்த படம் கதை கேட்கறதுக்கு நான் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 15 பேர் உட்காந்துருந்தாங்க ஒரு ஹாலில். அந்த 15 பேருமே இந்த கதையை கேட்டாங்க. அந்த கதையை கேட்டு அந்த கதையில் என்னென்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுலேயும் என்னென்ன விஷயம்லாம் மாற்றணும் அப்படின்னாங்க. அப்படி நானும் அந்த கதை கேட்கறதுக்காக போயிருந்தேன். கதை கேட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சரி இந்த கதை நல்லா இருக்கு, இந்த படத்தில் நம்மளும் ஏதாவது ரோல் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரியோ வந்து எனக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னால சரி ரியோட்ட வந்து எனக்கு ஏதாவது ரோல் கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து அதிகமான ரோல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரோலில் வந்து எல்லாருமே வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரி இந்த படத்தில் வேறு யாருக்கு ரோல் இருக்குன்னு பார்த்தா நெகட்டிவாக ஒரே ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோல் பண்ணுவாங்க யாரும் நிறைய ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. திடீர்னு ரியோ ஒரு நாள் கால் பண்ணி, மலை படத்தில் ஒரு ரோல் இருக்கு, படத்தில் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது, ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதை வந்து பண்ணிடுவேன். நானும் சரி வெயிட்டாக இருக்கும் இதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். உண்மையாலுமே அந்த படத்தில், இந்த ஜியோ படத்தில் அந்த ரோலுக்கு நான் எங்கே போனாலும் என்னால் பெரிய இந்த படத்தில் இந்த ரோலை நான் வாழ்ந்திருக்கேன் நடிச்சிருக்கேன்னு சொல்லவே முடியாது. அப்படி ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஒரு மனசு கஷ்டமான விஷயம் அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் படம் பார்ப்பாங்க. அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டேட்டஸாக போடுவாங்க, எனக்கும் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. ஆனால் என்னால் ஷேரே பண்ண முடியாது. கேட்கும்போதுலாம் இதை நீ ஷேர் பண்ணால் கிளைமேக்ஸில் வந்து நீ தான் தெரிஞ்சிடும் ஷேரே பண்ணாமல் விட்டாங்க. போஸ்டர்லையும் இல்லை. வெளியே போனால் நான் ஜோன் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. படத்தில் உங்களை பார்க்கவே இல்லை, எதுலேயுமே ப்ரமோஷன்லேயே இல்லை. இல்லைங்க, என்ன சர்ப்ரைஸ் கேரக்டர்னு வச்சுட்டாங்க. விக்ரம் படத்தில் சூர்யா சார் வந்ததை கூட எனக்கு தெரிஞ்சுங்க. இந்த படத்தில் என்ன அப்படி போட்டு மறைச்சு வச்சு இன்னைக்கு வரைக்குமே பாருங்க. இப்போ கூட வந்து நான் வெளியே போனால் படம் 50 days போயிடுச்சு. ஓ நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்களா, நான் தாங்க நெகட்டிவ், நான் தாங்க வில்லன் அப்படின்னு மாதிரி இருக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் இந்த டீமே ரொம்ப எல்லாருமே சொன்ன மாதிரி யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் இல்லை,
எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் முக்கியமாக வந்து சித்துக்குமார். ஸோ இந்த படத்தில் ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கிளைமேக்ஸ்ல எனக்குமே வந்து ஒரு அழகான ஒரு மியூசிக் ட்ராக் கொடுத்திருந்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு ஹாப்பியான மியூசிக் ட்ராக் கொடுக்கக்கூடிய ஒரு சித்துக்குமார் அப்படின்னு சொல்லலாம். அந்த எடிட்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த வர 4 சீனுமே எடுக்காம அப்படியே போட்டதுக்காகவும், நல்ல ஒரு ரிட்டர்ன் கட் கொடுத்ததுக்காகவும், கேமராமேனுக்கு ரொம்ப அழகா காமிச்சதுக்காக கேமராமேன். அந்த டேரக்டர் வந்து நிறைய சீன்ஸ்ல எடுத்தார். என்னை எப்படி வந்து நான் வந்து மனசு கஷ்டப்படுத்தாங்கன்னா, அண்ணா இந்த சீன்லாம் வந்து வச்சிருக்கேன்னா வரும்னேன். சரி ஓகே, படத்துக்கு டப்பிங் கூப்பிடுறாங்களே, டப்பிங் போனேன். 4 டைலாக் தான். திரும்பி பார், ஓ ஏ என்னடா இதுதான், அவ்வளோதான், இதுதான் ஊர் பேசி வந்தாங்க. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அந்த ரோல் வந்து உண்மையாலுமே நான் இவ்வளோ வருஷமா சன் மியூசிக் சன் டிவியில் ஆங்கரிங் பண்ணி ரோட்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லையோ, ஆனால் இப்போ போகும்போது இவன் தானடா அவன்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஹரி ஃபார் திஸ் திங். அண்ட் சார் ப்ரொடியூசர் சார், அவர் வந்து இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம மீட்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நான் நார்மலாக பேசும்போது அண்ணனோட ஃப்ரெண்டாக இருக்கும்போது இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லுவாங்க, ஹாய் சார், ஹலோ சார் அப்படின்னு போயிடுவோம். கடைசியில் அவரே ஒரு ப்ரொடியூசராக வருவார்னு நினச்சி பார்க்கல. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் நான் ஹாப்பியானோ இல்லையோ, என் கூட வந்து எனக்கு ஃப்ரெண்டாக நடிச்ச ஒருத்தர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. அதாவது வரலாற்றிலேயே ஒரு சக்ஸஸ் மீட் அப்போ ஷீல்டு வந்து எனக்கு கிடைச்சதே நான் சர்ப்ரைசிங்காக பார்க்குறேன். என் பின்னாடி சைடிங்க அவனுக்கு கிடைச்சது அதோட சந்தோஷமா பார்க்குறான். ஸோ ஆர்ஜே அமுதன். ஸோ ரொம்ப ஹாப்பி. என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த படத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையுமே வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ ஜோ வந்து பீப்புள் லவ் ஜோ, அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே ஜோ லவ் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஜோ, ரியோ, மேக்கிங் திஸ் வெரி பிக் மூவி. நிறையா பேசணும்னு தோணுது, ஆனால் போதும், நிறைய ஆல்ரெடி ஒரு மாதிரி ஸ்வங்கின்னு ஆகிட்டாங்க. நீ நிறையா பேசணும். தேங்க்யூ ஒருவன், யாரும் மறக்கல, தேங்க்யூ. அண்ட் கல்யாணி, தேங்க்ஸ். ஸோ கல்யாணி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா, அந்த பொண்ணு 9th படிக்கும்போது நாங்க ஆடிஷன் பண்ணோம், நானும் ரியோவும். இப்போ அந்த பொண்ணு எங்க படத்துக்கு வந்து ப்ரொபோசல் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்ப 10th படிச்சுட்டு இருந்தேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். என்னதான் ஒரு ஷார்ட் ஸ்பேஸா இருந்தாலும் யூ ட்ரூலி நேல் த கேரக்டர். தேங்க்யூ வெரி மச். அண்ட் உண்மையாலுமே ஸோ ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஃபைனலாக ஒருத்தங்க மட்டும் ஆனர் பண்ணி ஆகணும். இந்த படத்தினுடைய காஸ்டியூமர் வி வுட் லைக் டு ஹேவ் திரு என் முகமது ஷபீர் அவர்கள் இருக்க ஆசைப்படுறோம். 50 யாருமே மேடைக்கு வந்தலாம் நினைக்கிறேன். சோ இந்த படத்தினுடைய பிஆர் நீங்களும் கண்டிப்பா மேடை வரணும். நாசர் சார் வாங்க. ஒட்டுமொத்த படத்தினுடைய குழு மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது ஒட்டுமொத்த குழுக்கான வெற்றி. சோ நம்ம எல்லாருமே இணைஞ்சா மட்டும்தான் இது இன்னும் ஸ்பெஷல் ஆகும் நான் நம்புறேன். சோ யாருமே மிஸ் பண்ணாம எங்கேயாவது பின்னாடி இருந்தா கூட, ஏன்னா இந்த பக்கம் நிறைய பேர் தெரியல, சோ யார் யார் அங்க இருக்கீங்கன்னு தெரியல, மன்னிக்கவும். பட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறோம். எனக்கு தெரிஞ்சு படத்தினுடைய ஒட்டுமொத்த குழு நீங்க இணைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து கேப் இல்லை, இவ்வளவு பெரிய குழு ஜோ. சோ ஒட்டுமொத்த குழுக்கும் ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள். எல்லாருமே இந்த மொமெண்டோவை கையில வச்சு போட்டோ கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ எல்லாரும் கையிலயும் இருக்குன்னு இருக்கிறவங்க அப்படியே வச்சு ஒரு புகைப்படத்துக்கு போஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா. எஸ் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ மட்டும் எடுக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே வீடியோக்கு மட்டும் உங்களுடைய பிரசன்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவர்களுடைய பேர் வரதோட ஜோன்னு சொன்னோடனே அவருடைய முகம் வர அளவுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு இந்த படத்தின் மூலியமா ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நான் எத்தனை நாள் பசி இந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் டெஃபினட்டா இந்த 50 days of ஜோ இதை பத்தி நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணி ஆகணும். ஓவர் டு யூ. ஓகே, எனக்கு தெரியல எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இதுக்குள்ளார அவ்வளோ விஷயங்கள் எனக்கு இருக்கு. ஜோ 50th டே இந்த படத்துல இருக்க அந்த ட்ரெய்லர்ல வச்ச டயலாக் தான் இந்த மொத்த படம். நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும், நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது நாங்க எல்லாரும் சேர்ந்து
எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, எங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்காகவும் மாற்றி மாற்றி நாங்கள் எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான். நாங்கள் எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாமல் திருப்தியா ஆடியன்ஸ் இந்த தியேட்டர்ல இருந்து வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம். ஸோ இந்த வெற்றி, இந்த 50வது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கு. ஸோ என்னோட திருப்தி மட்டும் இல்லை, இந்த மொத்த டீமோட முகத்திலையுமே நீங்க அந்த திருப்தியை பார்க்க முடியும். அதை தாண்டி எனக்கு ஒன்று சொல்லணும், இது சொல்லாமான்னு தெரியல. இங்க இருக்க பிரஸ் அண்ட் மீடியால இருக்க நிறைய பேர்கிட்ட நான் அதை பார்க்க முடிஞ்சது. இங்க வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியா ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன அந்த பிரசன்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி. உங்ககிட்ட இருந்து தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆரம்பிச்சுது. ஸோ நீங்க இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ முடிஞ்ச உடனேயுமே இந்த படத்தோட ரிசல்ட்டை என் கண் முன்னாடி காமிச்சிங்க. ப்ரெஸ் ஷோல இருந்து இங்கிருந்து இந்த கதவை திறந்து வெளியில போய் அடுத்த 1 ஹவருக்குள்ளார ட்வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது. ஆக்சுவலா நாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. டு பி ஹானஸ்ட், இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து நாங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா பண்ணோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனா நான் பார்த்தது இங்க இருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான். இந்த படம் சக்சஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நாங்கள் அந்த பிரஸ் அண்ட் மீடியா ஷோ போட்டோம். அன்னைக்கு ஈவினிங் நீங்க போட்ட ட்வீட் அண்ட் நீங்க கொடுத்த நியூஸ்லயே அது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிக்குது, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க அப்படின்றதுக்கு ஜோ ஒரு பெரிய உதாரணமா இருந்தது. ஸோ அதுக்குள்ளார நாங்கள் எல்லாரும் வேலை பார்த்தோம்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொடுத்த பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க ஸ்டில் போட்டோகிராஃபர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். அண்ட் இதோட ஆரம்பம் அதான் என்கிட்ட ஹரி வந்து கதை சொல்லும்போது அந்த கதையில வந்து நான் வேலை பார்த்த படத்துல இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி அவன், அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த ஜோ கதையை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி ஹரியை நான் பார்த்துட்டு இருந்த விதம்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம கூடவே இருக்கான் ஜாலியாக அப்படி சுத்திட்டு இருக்கோம், தொலைக்கே போடுறோம், அப்படி வாடா போடா அப்படி பேசி ஜாலியாக சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இந்த கதையை சொல்லும்போது அவனுக்கு சினிமா மேல இருக்க லவ்வும் அவனோட லவ் எவ்வளவு அழகா இருக்குன்றது தான் அந்த கதைக்குள்ளார இருந்தது. ஸோ அது எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்தது. கதை வந்து ஆமா, இது ஆக்சுவலி நான் சொல்லாம மறைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஹரி வந்து 7 மணி நேரம் நரேட் பண்ணாரு, அது அவரே சொல்லிடுறாரு வேற. 7 மணி நேரம் பொறுமையா கதை கேட்டதுக்கு காரணம் அது அவ்வளவு சோல்ஃபுல்லா இருந்தது, அதுக்குள்ளார அவ்வளவு அழகான விஷயங்கள் இருந்தது. ஸோ அது எல்லாமே விஷுவலா எப்படி இருக்குன்றது அந்த நரேஷன் ஃபுல்லா வந்து அவர் எனக்கு நரேட் பண்ணாது. அது ஹரின்றதுக்காக மட்டும் இப்படி 7 மணி நேரம் கேட்பேன்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. யார் சொன்னாலுமே 7 மணி நேரம் இருந்தாலும் 8 மணி நேரம் தான் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அப்படி கேட்கும் போது ஹரி சொன்னதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுவாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட பெரிய டாஸ்கா இருந்தது. சின்ஸ் நான் அங்கிருந்து ஹரி கிட்ட இருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சது. ஸோ அதனால நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்குள்ளார இருந்த நான் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன், யாரும் பயந்துருவும் வேண்டாம். ஸோ ஹரி வந்து ஒரு டெபியூ டைரக்டர். அவர் சொல்ற விஷயம்ல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்போது கொண்டு போய் ப்ரொடக்ஷன்ல நம்ம பிச் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து நம்புவாங்களா அப்படின்னா நிறைய பேர் அதை நம்பல. ஒரு டெபியூ டைரக்டர், ஒரு லவ் ஸ்டோரி, இது எல்லாமே பாருங்களேன். ஒரு டெபியூ டைரக்டர் ஒரு லவ் ஸ்டோரி பண்ண போறாரு, ரியோ மாதிரி ஒருத்தர் அதுல ஹீரோவா நடிக்க போறான், மீதி டெக்னீஷியன் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே நிறைய பேர் டெபியூவா இருக்க போறாங்க. இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல. இந்த படத்தை கொண்டு போய் நாங்க ப்ரெசென்ட் பண்ணி இது நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல. அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த பிரசன்டேஷன்ன்றது என்னது, இந்த படம் எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம்ல, நாங்கள் பிபிடி பவர் பாயிண்ட்ல இருந்து போட்டோஷாப் வரை எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணி இந்த படம் இப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட படத்தையும் நாங்கள் ஓட்டிலாம் காமிச்சோம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி அது ப்ராசஸ் ஆக மாட்டேங்குதுங்கும் போது எனக்கு வந்து கஷ்டமா இல்லை, கான்ஃபிடென்ட் தான் ஜாஸ்தியாச்சு. ஓகே, இது கரெக்டாக தான் வரும், நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு யாருக்கிட்ட இருந்து கிடைக்கும்னா ஹரிக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். ஏன்னா அது ஒரு 2 பேர் 3 பேரை தாண்டும் போது இது ஒருவேளை ஓகேவா இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். அந்த ஓகேவா இருக்கும்போது அவருக்கு தோண ஆரம்பிச்சதெல்லாம் படம் எடுத்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம், முன்னாடி கதையா இருக்கும் போதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி நம்புற ப்ரொடியூசர் வேணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி தோணும் போதுதான் தேல்பத்திரி சிங் ஏகன் வந்தார், கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. ஸோ ஏகன் வந்து அதான் அவன் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஏகன் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏகன் சொன்னா அவன் 2024 வந்து அப்பா ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். 2024 இல்லையா, அதை நாம ஏன் 2022 பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம்.
ஸோ அப்போ வந்து ஆக்சுவலி ஏகனுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோன்றது ஏகன் எங்கள் கூட இருந்து பார்த்துட்டு இருந்தான். ஒரு பாயிண்ட்ல நான் வந்து ஆக்சுவலி புலம்புற ஸ்டேஜில் இருந்தேன், இது கரெக்டாக காயின் ஆக மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புற ஸ்டேஜில் இருந்தேன். ஏகன் வந்து அன்னைக்கு ஆஃபீஸ் வந்தது எப்படின்னா, சும்மா வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். நானும் ஃபோன் பண்ணி வா வெளியே போகலாம் அப்படின்னா, காரில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த படத்தை ஆக்சுவலி நான் புலம்பிட்டு தான் இருந்தேன். இந்த படத்தை இதே மாதிரி நம்பி இந்த படத்தை கரெக்டாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ அப்போதான் இந்த படம் கரெக்டாக நடக்கும். இல்லைன்னா இதை எடுத்துக்கொண்டு போய் இல்லை இது இப்படி சுருக்கி பண்ணிடலாம், இது இப்படி சின்னதாக பண்ணிடலாம், இது இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இதோட அவுட் நல்லா வராதான்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா அப்படின்னு அவருக்கு தோணுன அடுத்த பொங்க தான் வரலாம் சார். ஸோ ஏகன் வந்து எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் வந்து அப்பாட்ட சொல்லானே, எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருச்சு, எங்க அப்பா நம்பிட்டாருன்னா சுத்தி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எங்க அப்பா வந்து விட்டு கொடுத்துட மாட்டாருண்ணே, ஸோ நம்ம அப்பாட்ட சொல்லலானே அப்படின்னு சொல்லி ஏகன் தான் கூப்பிட்டு போனோம். ஸோ அப்படி இது நடக்குமா இல்லையான்னு நான் பயந்துட்டு இருந்தப்ப இதை நடத்தி காட்டினதுக்கு முக்கியமான காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஏகன். தேங்க்யூ சோ மச் ஏகன் ஃபார் தட். கூட இருக்கலாம், கூட சேர்ந்து சுத்தலாம், நம்பிக்கையா 4 வார்த்தை பேசலாம், ஆனா நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்றதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சி கூட்டு போனோம். அப்படி இந்த படத்தை அடுத்து உங்க அப்பா கிட்ட கூட்டு போனதுக்கு தேங்க்யூ சோ மச் ஏகன். ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். இதை நான் வந்து சொன்னதில்லை, அதுதான் இல்ல இன்னைக்கு நிறைய வினோதத்தை பார்ப்பேன். ஓகே, ஸோ அடுத்து அருளானந்த் சார் இந்த படத்துல வரும்போது அவர் வந்து கதை கேட்டு முடிச்ச அன்னைக்கு அவரோட முகத்துல ஒரு சிரிப்பும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருந்தது. இந்த படம் ஏன் அவ்வளோ லேட் ஆகுது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு நைட்டே கூப்பிட்டு மேத்யூ கிட்ட சொல்லிட்டாரு இந்த படம் நம்ம தான் பண்றோம்ட்டு. ஆனா என்கிட்ட சொல்லல. அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 ப்ரொடியூசர்கிட்ட வந்து கதை சொல்ல அனுப்பிச்சாரு. நான் வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தோம், அதெல்லாம் முடியுது, அங்கெல்லாம் ப்ராசஸ் ஆகுது. நான் அவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னேன்னா சார் இதை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா இது வந்து சின்னதாயிடும் சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். மற்ற ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு அவங்க எல்லாரும் அதே சொல்லும்போது நீங்க சொல்ற மாதிரி தான் சார் அவங்க சொல்றாங்க, அப்ப நம்ம இது சின்னதா பண்ண வேணாம், நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படி பெருசாவே பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி உள்ளார வந்தாரு. சார் அந்த நம்பிக்கையை எத்தனை பேர் வந்து ஒரு புது டீமுக்கு வைப்பாங்கன்னு தெரியல சார். அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சாருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. விஷன் சினிமா ஹவுஸோட லோகோ பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன சைக்கிள் கடையில இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு ரியல் எஸ்டேட்டா மாறி ஐஏஎஸ் பை ஹார்ட் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூட் போய் அங்கிருந்து இப்ப தமிழ்நாட்டுல வரலிட்டு எண்ணக்கூடிய முக்கியமான ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும் இல்லாம நிறைய பிசினஸ் பண்ணிருக்காரு, எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி பிசினஸ் பண்ணிருக்காரு. ஒரு சின்ன சைக்கிள் கடையில இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்த அவருக்கு ஒரு சின்ன டீம் மேல நான் வச்ச நம்பிக்கை வீணா போகாது, அந்த டீம் கரெக்டா வேலை பார்த்தா அது கரெக்டா தான் வரும் அப்படின்ற நம்பிக்கை வைக்கிறதுக்கு இவர மாதிரி ஒருத்தர்னால தான் முடியும். தேங்க்யூ சோ மச் சார். ஐ திங்க் நீங்க வச்ச நம்பிக்கை எதுவுமே வீண் போகாம இருக்குது நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச். வேற என்ன சொல்றது, இதுவரை தான் ப்ரிப்பேர் பண்ணேன், வரும் சார். எஸ் சார், எஸ் சார். இல்லை இப்போ இங்கே உட்காரும்போது இந்த பேக்ட்ராப் பார்த்தேன், என்ன தோணுச்சு, எவ்வளோ பேர் தோணுச்சுன்னு தெரியாது, தோணிந்தா கூட நல்ல விஷயம்தான். ஹீரோவோட பேர் பாருங்களேன், அந்த முதல் வார்த்தையில் இருக்க கடைசி எழுத்தும் 2வது வார்த்தையில் கடைசி எழுத்தும் திருப்பி போட்டு இந்த ஜோ படத்தோட 50வது நாள் வெற்றி, அது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவர் பேர்லேயே ஐ திங்க் இது 50th டே செலிப்ரேட் பண்ணோன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜோன் இதில் அந்த JO திருப்பி போட்டால் அந்த படத்தோட டைட்டில் அண்ட் 50th டே செலிப்ரேஷன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண மினிமம் டெக்னீஷியன்ஸ் 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 25 பேர் கான்ட்ரிபியூட் பண்ணால் 75th டே அநேகமாக ரீச் பண்ணுவோம் ஈஸியாக, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அப்படி ஆரம்பிச்சு இந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சோம். நாங்கள் எடிட்ல பார்த்தோம், எங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறமேட்டு அது அந்த OTT சேட்டலைட் அப்படின்ற பிஸ்னஸ்குள்ளே போகும்போது இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசணும். ஸோ அது எனக்கும் அதை அட்ரஸ் பண்ணணும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சேட்டலைட் OTT அப்படின்னு கொண்டு போகும்போது என்னோட போன 2 படமுமே ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலி பிஸ்னஸ் ஆச்சு. ஐ மீன் எல்லாருக்குமே தெரியும், அது ஈஸியாகவே சேட்டலைட் OTT நடந்தது. பட் இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கு அப்படிங்கும்போது since I trusted Joe, so even my team, so எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணி பண்ணும்போது அது ஈஸியாக நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். இன்னொன்று சொல்லிடுறேன், சேட்டலைட் OTTன்னு சொல்லி இதுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து இரண்டுல சேட்டலைட் OTTக்குள்ளார அவங்களுக்கு பிசினஸ்ல சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதுதான் ஜோ மேல வந்து விழுந்தது. பட் சின்ன இந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அது ஈஸியாக நடந்துரும் அப்படின்றத நாங்கள் நம்பினோம். ஸோ அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்போது
எங்களுக்கு ஒரு ரிலீஸ் டேட் வருது, சக்திவேலன் சார் சொல்றாரு இந்த டேட்ல பண்ணோம்னா இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றாரு. எங்களுக்கும் அது தோணுது, நாங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். இந்த டேட்ல வந்துட்டோம்னா இந்த படம் நல்லா ஓடும், ஒரு படத்துக்கு ரிலீஸ் டேட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாமே நாங்க பேசிட்டு இருக்கும்போது சேட்டலைட் ஓடிடி இன்னும் முடியலையே அப்படின்ற டாக் ஒன்று கிரியேட் ஆச்சு. அப்போ இப்போ எந்த ப்ரொடியூசர் இப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல. என்னோட ப்ரொடியூசருக்கு அந்த விஷயத்துக்கு ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இப்போ சேட்டலைட் ஓடிடி முடியல அப்படின்றதுக்காக ஒரு நல்ல டேட்ல இந்த படத்தை நான் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாளைக்கு தியேட்டர்ல வேற டேட்ல நான் வரும்போது இது நடக்காம போயிடுச்சுன்னா அப்போ அது நம்மளால தாங்கிக்க முடியாது. ஸோ இதுல நீங்க எல்லாரும் எவ்வளவு ஆசாசியா வேலை பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். இந்த டேட்ல ரிலீஸ் ஆனா உங்களுக்கு நல்லா ஓடும் நம்பிக்கை இருக்கா? அப்ப சேட்டலைட் ஓடிடி வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அந்த முடிவை அருளானந்து அப்படின்ற அந்த ஒரு தனி நபர் எடுத்தாரு. ரொம்ப 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 நன்றி சார். அந்த அன்னைக்கு வந்து சக்திவேலன் சார் மட்டும் இல்ல, நானுமே ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இல்ல சார் முடிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கும்போது இல்ல சார் பரவாயில்ல சார், நம்ம தியேட்டர் இந்த டேட் விட்டா அப்படி இருக்குன்னா நம்ம வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நாங்க வச்ச நம்பிக்கையை தாண்டி நீங்க அன்னைக்கு எடுத்த அந்த நம்பிக்கையும் அந்த முடிவும் தான் இந்த 50வது நாள். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். சேட்டலைட் ஓடிடி முடியாமலாம் இல்லை, முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் ஓடிடியில் வரப்போகுது. அது அந்த ப்ராசஸ்க்கான டிலே மட்டும்தான். இப்போ இது முடிஞ்சுதான் வரணும்னா நாங்கள் அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆயிருப்போம். அந்த டேட் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அதை தாண்டி அந்த டேட்டும் அந்த படத்துக்கான ரெக்கக்னிஷன் கரெக்டாக வேணுன்றதுக்கு மட்டுமே யோசிக்கிற ப்ரொடியூசர் இந்த காலத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். ஒரு படத்துக்கான வெற்றியை மட்டுமே யோசிச்சு படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அந்த நம்பிக்கை உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல அடுத்தடுத்த படங்கள் எப்படி போகுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் சார். கண்டிப்பா இந்த மனசுக்காகவே இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இங்க இருக்க எல்லாரோட கண்ணிலையுமே உங்களால பார்க்க முடியும். எங்க எல்லாரோட கனவையுமே அவ்வளவு அழகா கொண்டு வந்து அது 50வது நாள் போஸ்டர்ல பேனர்ல வச்சு எங்க எல்லாரையுமே மேல உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அதை தாண்டி இந்த டீமுக்குள்ள இருக்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே டெபியூ அப்படிங்கும்போது எல்லாருமே உண்மையா வேலை பார்க்கணுன்றது மட்டும்தான் எங்களுக்கு மனசுல இருந்தது. அதை மட்டும் தான் நாங்க பண்ணோம். ஸோ அதோட சக்சஸ் தான் இப்போ நாங்க டேஸ்ட் பண்றோம். ஸோ சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதை நான் இங்கே அட்ரஸ் பண்ணேன். அவ்வளவுதான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சார். நான் எவ்வளவு தடுத்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல சார். ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சார். இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி அருளானந்த் சார் முடிவு பண்ணப்போ இது எனக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாருக்குமே சொல்றேன், ட்ரஸ்ட் எவ்ரிபடி. அது தப்பே இல்லை. நாங்க எல்லாருமே எங்களை நம்பினாலதான் ஜோன்னு ஒரு படம் இங்க இருக்கு. பட் அதுக்காக எல்லாருமே நம்பிட்டையும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில சம்பவம்லாம் எனக்கு நடந்தது. ஒரு சிலர் வந்து சார் வந்து படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு சார் இது சொல்லலாம் சார், ஓகே இல்லை சார் உங்களுக்கு, சார் கிட்ட வந்து இல்ல பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது அவர் எடுத்த டிசிஷன். அது நாங்கள் போய் கதை சொன்னோம், கதை பிடிச்சிருக்கு. ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றது இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு டீம் அசம்பிள் ஆகி அந்த கனவோட அடுத்தபடி எடுத்து வைக்கும் போது போய் தடுத்து நிறுத்துறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. சில பேர் அது பண்ணாங்க. ஸோ அப்படி யாரும் பண்ணாதீங்க. ஐ மீன் ஒரு டீம் வந்து ஒரு வேலை பார்த்து அதை ஆத்மார்த்தமா எடுத்துட்டு போகும்போது அதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சில பேர்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அவங்க யாரும் பெரிய ஆளாவோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த வேணாம் இதை நம்பாதீங்களே அப்படின்னு சொல்லி போய் அதை ஸ்டாப் பண்ணுறேன். என் லைஃப்ல யாரையுமே இவங்களை நம்பி இப்படி ஒரு வேலை பண்ணாதீங்கன்னு யாரையுமே சொன்னதில்லை. யார் என்ன அப்படின்றத நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் இஷ்யூஸ், எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ட்ரீம். அது என்ன ஏதுன்னு தெரியாம அதை போய் ஸ்டாப் பண்றதுக்குன்னு ஒரு வேலையை எடுத்து பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்றேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு, அவனோட ட்ரீம் அவனுக்கு, அவனோட உழைப்பு தான் அவனுக்கு சோறு போடும். ஸோ அப்படி உழைக்கிறவங்களை போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ அப்படி பண்ணவங்களுக்கு தான் இப்படி ஒரு சக்சஸ் பதில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அவங்க நம்பர் அனுப்புங்க சார், நான் உங்ககிட்ட பேசணும் சார். அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேட்டலைட் ஓடிடி எப்போ வரும்னு நிறைய பேர் ட்வீட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. சீக்கிரம் வரும். எப்போ வரும்னு அப்புறம் சொல்றோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டெலிவிஷன்ல என்னை பார்த்து என்னை பிடிச்சி அதுல இருந்து நிறைய பேர் இப்போ தியேட்டருக்கு வந்தீங்க. முக்கியமா மக்கள் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சு 50வது நாள் வரையுமே தியேட்டருக்கு வந்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
அதான் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு நல்ல படம் வரும்போது மக்கள் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணாம இருக்க மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நல்ல படம் தியேட்டருக்கு வந்து இவ்வளவு மக்கள் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒட்டுமொத்த டீமுக்குமே. சோ இந்த வெற்றிக்கும் இன்னும் 50 நாட்களை தாண்டி எக்கச்சக்கமான நாட்கள் திரையரங்குகள்ல வந்து ஓடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் சீக்கிரம் அவர் சொன்ன மாதிரி ஓடிடிலையும் வர இருக்கு. சோ அதுக்கும் இந்த டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். அண்ட் இங்க வந்த பிரஸ் அண்ட் மீடியா இவ்வளவு